அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1292 ஓராயிரம் சிறகுகள். நம்ம இறையன்பு சார் எழுதின புத்தகம் தான் எனக்கு அதை பத்தி அதுல இருந்து ஒரு தொகுப்பு மட்டும்தான் அவங்க சொல்ல போறாங்க மேடம். இந்த புத்தகம் ஒரு மோட்டிவேஷன் புக் மாதிரி தான் இருக்குது. அதுல பல சாப்டர்கள், கிட்டத்தட்ட 10 சாப்டர்கள் இருக்கு. அதுல முதல் சாப்டர் எனக்கு ஒரு கனவு உண்டு, தப்பித்தாலும் விடுதலை, உச்சபட்ச விழிப்புணர்வு, வகை வகையாய் வாய்ப்புகள், பழக்க வழக்கங்கள், ஏற்றமிகு எளிமை, மாணவனும் சீடனும், முத்தாய்ப்பாய் முதுமை, ஓய்வும் பணி ஓய்வும், அத்துமீறல்கள், இப்படி 10 பகுதி எழுதியிருக்காரு. அதுல முதல் பகுதி எனக்கும் ஒரு கனவு உண்டு, அதை பத்தி தான் பேச போறாங்க ஜாக்லின். நம்ம கனவுகள் பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்ம கனவுகள் பத்தி நிறைய பேசியிருக்கோம், நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட கனவுகள் பத்தி நம்ம ஷேர் பண்ணி எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருக்கீங்க. அது எல்லாமே நான் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கனவுகள் பத்தி நம்ம நிறைய பேசினதுனால நான் கேட்டேன் ஜாக்லின் கிட்ட, இந்த கனவுகள் பத்தி, கனவு ஜோஷியம் பத்தி எதனா எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டேன். இல்ல, அப்படியெல்லாம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எதனா தான் பேச வேணாங்க அப்படின்றது தான். ஏன்னா நம்ம இங்க நிறைய கனவுகள் அனலைஸ் பண்றப்ப சில கருத்துக்கள் உடன்பாடா இருந்து சில கருத்துக்கள் உடன்பாடா இல்லைன்றதுனால நான் அந்த கனவுகள் ஆர்டிகிள் எழுதி வச்சிருக்கிறத தவிர இன்னும் நான் வெளியில பப்ளிஷ் பண்ணல. அது ஒண்ணு இருக்குது. அதனால இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் சயின்டிபிக் இறையன்பு சார் அப்படி எழுதியிருக்க மாட்டாருன்றது தெரியும். இருந்தாலும் ஒரு விளக்கத்துக்காக அதை கேட்டேன். இல்ல நாங்க சரி ஓகே அப்ப பேசுங்கன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அதுல 10 சாப்டர் இருந்தது. அது முதல் பகுதி தான் பேச போறாங்க. 5 பக்கங்கள் கொண்ட பகுதின்னு நினைக்கிறேன். நான் தெரியல, பார்ப்போம் என்ன சொல்றாங்க ஜாக்லின். பேசின பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க ஜாக்லின். நம் மைம் குழுவின் அமைப்பாளர் திரு ஸ்ரீவன் சார் அவர்களுக்கும் மற்றும் குழுவின் நட்புகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓராயிரம் சிறகுகள் திரு இறையன்பு சார் அவர்களின் மன நிறைவு தரும் புத்தகம், பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் புத்தகம். சார் எழுதிய ஓராயிரம் சிறகுகள் என்ற புத்தகத்தில் அவர் எழுதிய எனக்கும் ஒரு கனவு உண்டு என்ற தலைப்பில் கனவு பற்றிய அவரின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கனவு என்பது மனிதனின் தூக்கத்தில் உலாவரும் உள்மன வெளிப்பாடு. நனவிலின்னு சொல்லுவாங்க, நனவிலி மனம், அதாவது அன்கான்சியஸ் மைண்ட். அச்சங்கள், ஆசைகள் மற்றும் நினைவகத்தின் சிக்கலான கலவையை கொண்டது. இதை பற்றிய அறிவியல் ஆய்வு தான் ஒனிராலஜின்னு சொல்றாங்க. இந்த கனவு பற்றி ஆராய்ந்த ஒரு உளவியலாளர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். உங்களுக்கு தெரியும், அவர் கனவை பற்றி நிறைய கருத்துக்களை தன்னுடைய புத்தகத்துல வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த கனவையும் இந்த கனவையும் நம்ம பார்க்கும்போது இறையன்பு சாரோட அந்த கனவுகள் வித்தியாசமாக இருக்குது. இதுக்குடைய விளக்கங்களை அவர் அழகாக எழுதியிருக்கிறாரு. அதாவது கனவுகள் நினைவுகளின் நீட்சிகள். மறைந்த நம் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. அந்த கனவு அப்படிங்கிறது ஒவ்வொருடைய மனதிலும் வேறுபட்டது. நாம் கனவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறங்க போகும்போது அடுத்த நாள் நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டே அந்த கனவை நனவாக்க அடுத்த நாள் நாம் முயற்சி செய்கிறோம். பெரும்பாலும் கனவுகள் நம் விழிகளின் மீது இமைகளை போர்த்தி இருக்கும் போது நடந்து போகிற நிழல்களாகவே கணித்திருக்கிறோம். நம்மை அறியாமல் கனவுகள் குறித்து நமக்குள் பல வினாக்கள் வரும். வருகிற கனவை ஆற அமர்ந்து அலசி ஆராய்ந்து பேசுகிற பழக்கமும் உண்டு. நல்ல கனவு, இனிய கனவு வந்தால் இதயத்துல ஒரு சந்தோஷம் வரும். நம்மை அறியாமலே அந்த கனவு நீளாதா என்று ஆசை வரும். தீய கனவு வந்தால் ஐயோ இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு வந்துடும். இந்த கனவுகள் குறித்த ஆருட பார்வை கூட நமக்கு உண்டு. காண்கிற கனவு நல்ல நிமித்தமா அல்லது இல்லையா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கும் ஊர்ல பலன் கூட பாக்குறாங்க.
நாம் காண்கிற கனவுகள் பலவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் மறந்து விடுவோம். நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கும் போது ஒரு கனவு கண்டே மறந்துருச்சு. இது நிறைய பேர் சொல்ற வார்த்தை. 1, 2 தான் நம்ம உள்ளத்துல தங்கி நம்மள உசுப்பி விடக்கூடியது. சில நேரங்கள்ல மனதுக்கு பிடித்தமான கனவு வரும்போது விழிப்பு வந்து விட்டதே அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்ல கனவு பாதியிலேயே போய்விட்டதே என்று நமக்கு நாமே பரிதாபப்படுவோம். யாரோ துரத்துவது போலவும், பாம்பு கொத்த ஓடி வருவதை போலவும், கொலை செய்ய ஒருவன் நம் முன்னே நிற்பதை போலவும் கனவு வருகிற போது நம்மை அறியாமலேயே இரவு நமக்கு வியர்த்து கொட்டிவிடும். விழிப்பு வந்த பிறகு அந்த அச்சத்தில் இருந்து அகல முடியாமல் திக்கி திணறி தடுமாறுகிறோம். விடியலில் வருகிற கனவுகள் பலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இருக்குது. அழகாக சொல்றார் இறையன்பு சார். தனி மனிதன் பகல் கனவு கண்டால் நாம் கைகொட்டி பரிகசிக்கிறோம். நிறுவனம் கண்டால் லட்சியம் என்கிறோம். கட்சிகள் கண்டால் எதிர்கால திட்டம் என்கிறோம். நாடு கண்டால் தீர்க்க பார்வை என்கிறோம். கவிஞர்கள் கண்டால் தீர்க்க தரிசனம் என்கிறோம். ஞானிகள் கண்டால் தரிசனம் என்கிறோம். வரையறைகளுடன் கண்டால் தொலைநோக்கு பார்வை என்கிறோம். சாமானியர்கள் கண்டால் எட்டாத கனிக்கு கொட்டாவி விடுவதாய் சொல்லி கெக்கலிக்கிறோம். சரி, இந்த கனவுகள் ஏன் வருகின்றன என்று ஆராய்ச்சி செய்து வருகிறது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு, நிறைவேறாத ஆசைகளே கனவாய் உறக்கத்தில் நீள்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பிறவியிலேயே பார்வையற்ற மனிதர்களுக்கு கனவுகள் உண்டோ அப்படின்னு வினா எழுப்புறாங்க. விஞ்ஞானிகள் அந்த வினாவை ஆய்ந்து அவர்களுக்கும் உண்டு என்று அறுதியிட்டு சொன்னார்கள். கனவுகள் கருப்பு வெள்ளையாக வருமா அல்லது வண்ணங்களாக வருமா என்ற கேள்விகளும் உண்டு. என் கனவில் சிவப்பு வண்ணத்தில் வாகனம் ஒன்று வந்த அனுபவம் உண்டு. விலங்குகளுக்கு கூட கனவுகள் உண்டு. அந்த கனவுகளில் எதிரி விலங்குகளிடமிருந்து தப்பிக்கும் உபாயங்களை அதில்தான் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சாங்சு என்கிற தாவோ ஞானி தன் சீடர்களிடம் முதல் நாள் இரவு கண்ட கனவு குறித்து கலந்துரையாடுறார். நேற்று நான் பட்டாம்பூச்சியாக மாறி பறப்பதை போல கனவு கண்டேன். இப்போது எனக்கு ஒரு சந்தேகம். நான் பட்டாம்பூச்சியாக ஆனது போல கனவு கண்டதை போல அந்த பட்டாம்பூச்சியும் சாங்சுவாவா ஆனதை போல கனவு காணக்கூடும் அல்லவா? அப்படி என்றால் யார், சாங்சுவா அல்லது பட்டாம்பூச்சியா என்று அவர் கேட்டபோது சீடர்கள் விழித்தார்கள். சாங்சுவின் இந்த கேள்வி இருத்தலியல் தொடர்பான ஒன்று. நாம் நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் அத்தனை பிம்பங்களுமே கற்பனையானவை என்பதை சாங்சு தெளிவுபடுத்துகிறார். நம் பெயர், நம் உருவம், பதவி, புகழ், செல்வாக்கு என்கிற அனைத்துமே கற்பனைகளின் நீட்சிதான் என்பதை அவர் மறைமுகமாக இந்த கனவில் உணர்த்துகிறார். நேற்று இருந்த நாம் இன்று மாறி போயிருக்கிறோம். சென்ற ஆண்டு புகழ் பெற்றிருந்தவர் இன்று சிறையில் இருக்கலாம். பணக்காரராக பவனி வந்தவர் அனைத்தையும் இழந்து பராரிகளின் பட்டியலில் இணைந்து விடலாம். மக்களால் கொண்டாடப்பட்டவர் அவர்கள் மனங்களில் இருந்து தூக்கி எறியப்படலாம். இந்திய தத்துவவியல் அனைத்தையுமே மாயை என்று குறிப்பிடுகிறது. மாயை என்றால் பொய்யானது என்று பொருள் இல்லை, நிலையற்றது என்று பொருள். பாரதியார் வினவியது போல நாம் கண்ணில் காணும் மரங்களும் பறவைகளும் கடல் அலைகளும் மாய தோற்றங்களோ காட்சி பிழைகளோ அல்ல. அவை உண்மையானவை. ஆனால் அவை அடுத்த நொடியே மாறி போய்விடும். முதல் நிமிடம் வரை அமைதியாக இருந்த கடலில்தான் ஆழிப்பேரலை எழும்பி கரையில் இருப்பவர்களை கபளீகரம் செய்கிறது. வாய் பேசாமல் இருந்த மலைதான் எரிமலையாகி அக்கினி குழம்பை அள்ளி வீசுகிறது. நேற்று வரை நிமிர்ந்து தோகை விரித்த மயிலை போல தன் கிளைகளை பரப்பி காற்றை வடிகட்டி பூமியை குளிர்வித்த பச்சை மரம் மின்னல் தாக்கியதால் இன்னலுற்று ஒடிந்து விழுகிறது. எனவே மாயை என்பது இல்லாதது அல்ல, எப்போதும் இருக்க முடியாததை குறிப்பிடுவது, மாறிக்கொண்டே இருப்பதை சுட்டி காட்டுவது. அதனால்தான் குருநானக் தன்னுடைய ஜாப்புஜி சாஹிப்பில் மாயையும் இறைமையே படைத்ததாக இயம்புகிறார். எமி ஆட்கின்ஸ் என்பவர் நாம் ஏன் கனவு காண்கிறோம் என்பதற்கு சில சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறார். முதலாவதாக, நாம் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது உண்டாகிற ஆசைகளும் அச்சங்களும் பிம்பங்களாக மனதில் இருந்து குறியீடு கொண்ட பொருட்களாக மாறுகின்றன. நம் ஆழ்மனதில் இருக்கும் ஆசைகளும் நாம் புதைத்து வைத்த விருப்பங்களும் தூங்கும் போது ஆழ்மனத்தில் இருந்து மேல் மனத்திற்கு வந்து கனவுகளாக ஏற்படுகின்றன. இரண்டாவது, நாம் குறிப்பிட்ட இனிப்பை அள்ளி அள்ளி சாப்பிடுவதை போல கனவு வரும்.
நாம் அந்த இனிப்பை இப்போது விரும்பி இருக்க மாட்டோம், சின்ன வயதில் விரும்பி இருப்போம், ஆனால் கிடைத்திருக்காது. அந்த ஏக்கம் கனவாக வந்து நம் மனதில் ஒற்றடையாக படிந்திருந்த அந்த நினைவை அகற்றுகிறது. அதுபோலதான் நாயை கண்டால் பயப்படுகிறவர்களுக்கு நாய் துரத்துவதை போன்ற கனவு வருகிறது. இரண்டாவது, சில நிறைவேறாத ஏக்கங்களின் நீட்சிகள் கூட காணப்படுகின்றன. இரண்டாவது காரணம், நம் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்காக. நாம் தூங்குகிற போது புத்தகம் படிக்கிறோம். அப்போது வரும் கனவுகளில் செய்முறை நினைவாற்றல் திடப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவது போல், நீச்சல் பழகுவது போல், கணினியை இயக்குவது போல், இது எல்லாமே செய்முறைகள் கனவுகளின் மூலம் திடப்படுவதாய் சொல்கிறார்கள். மூன்றாவதாக, சிலவற்றை மறப்பதற்காகவும் மூளையிலிருந்து அகற்றுவதற்காகவும் நாம் கனவு காண்கிறோம். நம் மூளையில் தேவையற்ற பல நினைவுகள் அவ்வப்போது சேர்ந்து கொள்கின்றன. அவற்றை கனவு காண்பதன் மூலம் நாம் அகற்றுகிறோம். இத்தகைய கனவுகளில் கடைக்கு போவதை போல, செய்தித்தாள் படிப்பதை போல, யாருடனோ பேசுவதை போல் சிறிது முக்கியத்துவம் இல்லாத சம்பவங்கள் நமக்கு கனவாக வருகிறது. அவை முக்கியத்துவம் இல்லாத காரணத்தால் நாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. தேவையற்றவற்றை நீக்கினால்தான் தேவையானதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். நாம் கணினியிலோ மிடுக்கு பேசியிலோ அவ்வப்போது சேர்கிற அழுக்கை அகற்றினால்தான் தேவையானவற்றை பதிவேற்ற முடியும். அதே போலதான் மூளையிலும் சேர்கிற தேவையற்றவற்றை கனவுகளின் மூலம் அப்புறப்படுத்துவதாக நீண்டகால நினைவாற்றல் பலப்படுகிறது. நான்காவதாக, கனவுகளின் மூலம் நாம் ஒத்திகை பார்த்துக் கொள்கிறோம். கனவுகளில் ஆபத்தான சூழல்கள் சர்வசாதாரணமாக வருகின்றன. பாம்பு துரத்துவதை போலவோ, அடர்ந்த காட்டில் புலி துரத்துவதை போலவோ கனவு காண்பவர்கள் போராடுவதா அல்லது ஓடி தப்பிப்பதா என்கிற இயல்பூக்கத்தை நாம் பதிவு செய்ய உதவியா இருக்கிறது. ஐந்தாவதாக, கனவு காண்பது நம்மை குணப்படுத்த செய்கிறது. பதற்றத்தை ஏற்படுத்தும் நரம்பணு கடத்திகள் கனவு காணும்போது மந்தமாக செயல்படுகின்றன. அதனால் மனவியல் ரீதியாக நம்முடைய வேதனைகள் ஆறுவதற்கு வசதியாக இருக்கின்றன. கனவுகளின் சோகமான நிகழ்வுகள் மீளாவு செய்கிற வாய்ப்பு கிடைப்பதால் நாம் உள்ளத்தில் அவற்றை எதிர்கொள்ள ஆரோக்கியமான வழிமுறைகளை வகுத்துக் கொள்ள முடிகிறது. மனநலம் சரியாக இருக்கவும் கனவு அவசியமாகிறது. யாரெல்லாம் சரியாக தூங்க முடிவதில்லையோ அவர்கள் மனநிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை. அவர்கள் மற்றவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளவும் முடிவதில்லை. ஆரோக்கியமாக கனவு காண்கிறவர்கள் நேர்த்தியான வாழ்க்கை முறையால் நிறைய நண்பர்களை பெற முடிகிறது. இறுதியாக, கனவு காண்பதன் மூலம் நாம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எமி ஆட்கின்ஸ் குறிப்பிடுகிறார், விழித்திருக்கிற போது வழக்கமான முறையில் நாம் சிந்திக்கிறோம். எந்த பிரச்சனையும் தர்க்க ரீதியாக அலசுகிறோம். பென்சீன் என்கிற வேதியியல் பொருளின் வடிவத்தை கெகுலே என்பவர் கண்டுபிடிக்க முன்வந்தார். கடுமையான பரிசோதனைகள் செய்கிறாரு. ஆய்வகத்துல மூளையை கசக்கி பிழிகிறார். முடியாமல் போய்விட்டது. அயர்ந்து தூங்கும் போது ஒரு கனவு வருகிறது. அதில் ஒரு பாம்பு தன் வாலை கவ்வி கொண்டிருப்பது போன்ற கிரேக்க புனைவியலில் வரும் தோற்றம் ஒன்று அவருக்கு கனவாக வருகிறது. உடனடியாக அவர் பென்சின் என்கிற அந்த வேதிப்பொருளின் வடிவத்தை கனவை வைத்து நிர்மாணித்தார். அது கச்சிதமாக வர கண்டார். இப்படி சில நேரங்களில் நமக்கு விழித்துக் கொண்டு இருக்கும் போது கிடைக்காத தீர்வு தூங்கிக் கொண்டிருக்கும் போது கிடைப்பது உண்டு. மனம் தளர்ந்திருக்கும் போது, போராடிய போது கிடைக்காத பல வினாக்களுக்கான விடை அறிஞர்களுக்கு கிடைத்தது உண்டு. அதை போலவே கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் முயற்சி செய்யும் போது கிடைக்காத கற்பனைகள் கனவு காணும் போது கிடைப்பது உண்டு. ஓஷோ கனவுகளை 5 வகைப்படுத்துகிறார். முதலாவது குப்பை கனவுகள். எந்த அர்த்தமும் இல்லாதவை. அன்றாடம் செய்யும் சில பணிகள் தொடர்பில்லாமல் கனவுகளாக வந்து குழப்புவது உண்டு. சில நேரங்களில் அவை சம்பந்தமில்லாமல் இருக்கும். அந்த கனவில் தொடர்ச்சியும் இருக்காது. நடந்து போவதை போல, பேசுவதை போல, தேர்வு எழுதுவதை போல கனவு வரும். சில நேரங்களில் தேர்வில் தோற்று போவதை போல சிலருக்கு கனவு வரும். அவர்களோ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் சின்ன வயதில் தேர்வு குறித்து அவர்கள் கொண்டிருந்த அச்சம்தான். இந்த கனவுகள் எல்லாம் நம் மனதில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றுவதற்காக. பெரும்பாலும் நம் கனவுகள் இந்த வகையில் தான் இருக்கின்றன. சிலர் நான் கனவே காண்பதில்லை என்பார்கள். ஆனால் அவர்கள் தூங்கும் போது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய இமைகள் வேகமாக துடிப்பதை பார்க்கலாம். அப்போது அவர்கள் கனவு காண்கிறார்கள் என்று பொருள். நாம் குழந்தைகளை பார்க்கும்போது கூட குழந்தைகள் தூங்கும் போது அவர்களுடைய இமைகள் படபடத்து துடிப்பதை நாம் கவனிக்கலாம்.
ஓஷோ சொல்கிற இரண்டாவது வகை கனவு ஏக்கங்களால் ஏற்படுவது. இது குறித்து ஃப்ராய்ட் கூறுவதைத்தான் ஓஷோவும் வழிமொழிகிறார். நிறைவேறாத ஆசைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் கனவுகளாக வருகின்றன. அதில் மனிதன் திருப்திப்படுத்திக் கொள்கிறான். மூன்றாவது, ஒருவரை வழி நடத்துகிறது கனவுகள். எது சரியான பாதை, யார் சரியான ஆசான், எது உகந்த படிப்பு என்று அவை இருக்கக்கூடும். உண்மையை அறிய விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் காண்கிற கனவுகளில் சரியான ஆசான் தென்படுவது உண்டு. சிலருக்கு தான் எந்த துறையில் செல்ல வேண்டும் என்கிற புரிதலை கூட கனவுகள் சொல்ல வாய்ப்பு உண்டு. நான்காவது, பழைய பிறவிகளின் காரணமாக ஏற்படுகிற கனவுகள் என்று ஓஷோ குறிப்பிடுகிறார். சில கனவுகள் எந்த வகையிலும் சேராமல், அவற்றை ஆராய்ந்தால் அவை பிடிபடாமல் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும். சில ஊர்களுக்கு நாம் செல்வதை போலவும் வசிப்பதை போலவும் கனவுகள் வருவதுண்டு. இவையெல்லாம் பழைய பிறவியில் ஏற்பட்ட அனுபவங்களின் தொகுப்பாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஐந்தாவது வகை கனவுகள் எதிர்காலம் பற்றியவை. சில நேரங்களில் முன்கூட்டியே சில சம்பவங்கள் கனவுகளாக வருவதுண்டு. நமக்கு தெரிந்த ஒருவர் இறந்து போவதை போல நமக்கு கனவு உண்டு. 3 நாட்களில் அவர் இறந்து விடுவதுண்டு. ஒரு நண்பர் பழுத்த நாத்திகவாதி, இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர், எதையும் அறிவியல் குவியாடி வைத்து கூர்ந்து கவனிப்பவர். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒன்றை சொன்னார். அவருடைய பெற்றோர் திருமணம் ஒன்றிற்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு அந்த திருமணம் நடக்காததை போல அவருக்கு கனவு வந்தது. பெற்றோரிடம் திருமணம் நடக்காது என கூறினார். அதே போன்று அபசகுனமாக நடந்துவிட்டது. இதையெல்லாம் அறிவியல் ரீதியாக அலசிவிட முடியாது. அதை போன்று மகத்தான மனிதர்கள் தூங்கும் போது கனவு காண்பதில்லை. அவர்கள் விழிகளை அகல விரித்து வைத்துக் கொண்டு கனவு காண்கிறார்கள். அந்த கனவு அவர்களை உயர்த்தி கொள்வதற்காக அல்ல. ஆடம்பர மாளிகைகளையும் அழகான தோப்புகளையும் அடுக்கடுக்கான சொத்துகளையும் பட்டங்களையும் வாங்கி குவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் கனவுகள் மூலம் தங்கள் கற்பனைகளுக்கு ஒத்திகை பார்த்து உள்ளத்திற்கு ஒத்தடம் கொடுக்கிறார்கள். மானுடம் முழுமைக்குமான கனவு காண்கிறார்கள். அவர்கள் கனவுகள் மையினால் எழுதப்படுவதில்லை. சில நேரங்களில் உதிரத்தால், சில சமயங்களில் கண்ணீரால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அந்த மகத்தான மனிதர்களால் இந்த உலகம் அழகாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் கனவுகள் கொஞ்சமாவது மனித இனம் முழுமைக்கும் கசிந்த காரணத்தால் தான். பிளாட்டோ என்கிற கிரேக்க தத்துவ ஞானி குடியரசு என்கிற கனவை கண்டார். தத்துவவாதியாக ஆள்பவர் திகழ வேண்டும் என்று மனித இனம் முழுமையும் உயர்வடைய வேண்டும், பற்றில்லாத ஆட்சியாளனின் விதிகளால் ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை போன்று தாமஸ் மூர் உட்டோப்பியா என்ற நூலின் மகிழ்ச்சியான நாடு ஒன்றை படம் பிடித்து காட்டினார். இது அவரின் கனவு. உழைப்பு, ஓய்வு, உறக்கம் என்று போர்கள் இல்லாத, அன்பு தவழ்கிற, அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிற சமூகம் ஒன்றை அவர் தனது நூலில் வரைந்து காட்டினார். இதுவும் அவரது கனவே. பாரதியார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று மனிதரும் பசியோடு இருக்கக்கூடாது என்கிற ஆதர்ச உலகத்தை நமக்கு சுட்டி காட்டினார். பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கூறி போர்களற்ற இனிய உலகத்தை நாம் உருவாக்கினால்தான் நிம்மதியாக வாழ முடியும், செழிப்பு உண்டாகும் என்று கனவாக கண்டார். நாமக்கல் கவிஞர் அவனும் அவளும் விரும்பிய நாடு என்று பாடி மேன்மையான நாடு எப்படியெல்லாம் திகழ வேண்டும் என்று நமக்கு சுட்டிக்காட்டினார். அப்துல் ரஹ்மான் ஒப்பற்ற சமூகம் ஒன்றை தன் மனக்கண்ணில் முன்பு கற்பனை செய்து கவிதையாக தந்தார். அவர் காட்டும் சமூகத்தில் பாலும் தேனும் பாய்ந்தோடாவிட்டாலும் ரத்தம் ஓடாமல் இருக்க வேண்டும் என்றார். மார்ட்டின் லூதர் கிங் இளையவர் அமெரிக்காவில் வாழ்கின்ற ஆப்பிரிக்க மக்களுக்காக போராடிய மாமனிதர். அமெரிக்க ஆப்பிரிக்கர்கள் அடிமை தளத்தில் இருந்து விடுதலை பெற்றாலும் குடியுரிமைகளை பெறாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிராக குரல் கொடுத்த உண்மையான மாவீரர். மகாத்மா காந்தியடிகளின் மாணவனாக கருதி கொண்டு வன்மமற்ற முறையில் உரிமைகளுக்காகவும் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் குரல் கொடுத்து வெற்றி பெற்றவர். 1863ஆம் ஆண்டு ஆபிரகாம் லிங்கன் உரையாற்றிய அதே இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கும் ஒரு கனவு உண்டு என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சொற்பொழிவை நிகழ்த்தியவர். அந்த உரையில் அவர் எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டார்கள் என்கிற அந்த உண்மை அந்த நாட்டு மக்களால் உணரப்படும் என்றும், முன்பு அடிமையாக இருந்தவர்களில் மகன்களும் அவர்களை அடிமைப்படுத்தியவர்களின் மகன்களும் ஒன்றாக அமர்ந்து சகோதரத்துவத்துடன் வாழ்வது
என்றேனும் ஒரு நாள் நடக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அது நிறைவேறியது. பாலில் கலக்கிற நீரும் வெண்மையாகி விடுகிறது என்று குருபரர் கூறியதை போல உயர்ந்த எண்ணங்கள் தோன்றுகிற போது நம் உள்ளமும் உயர்ந்து விடுகிறது. தூய்மையான எண்ணங்களை அடைகாப்பவன் தொடர்ந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறான். எனவே எல்லோருக்கும் உயர்ந்த இடத்தை நோக்கிய கனவுகளை காண்பதற்கு உரிமை உண்டு. அதே நேரத்தில் அவற்றில் ஒரு துளியையாவது செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வமும் முக்கியம். இல்லாவிட்டால் அது காகித கனியாக, கண்ணாடி உருவமாக இருந்துவிடும். இந்த தலைப்பில் இறுதியாக அவர் தனக்கு என்னென்ன கனவுகள் இருக்கின்றன என பல குறிப்பிட்டுள்ளார். நமக்கும் பல கனவுகள் உண்டு. அந்த கனவுகள் நனவாக வாழ்த்து கூறி வாய்ப்பளித்த திரு ஸ்ரீபன் சாருக்கும் மற்றும் பங்கேற்ற அனைத்து நட்புகளுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அழகா நிறுத்தி நிதானமா அந்த முழுதையும் படிச்சுட்டீங்க. அது படிச்ச மாதிரியே இருந்து பேசின மாதிரியே இருந்தது. அதாவது சில நேரங்கள் படிக்கும் போது படிக்கிறாங்கன்றது தெரியும், பேசும்போது அந்த இது உங்களோட படிப்பு வந்து படிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் அது வந்து தெளிவா அந்த ஒரு உரையை கொடுத்த மாதிரி இருந்தது. மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எழுதியிருக்காரு கனவுகள் பத்தி. எல்லாருக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க கனவு அனுபவங்கள் சொல்லுங்க. எனது கனவு சார், எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த பள்ளியில மாணவர்களுக்கு வந்து அந்த ஏற்றத்தாழ்வு எனக்கு கொடுக்க கூடாது. அந்த முதல் மாணவி, இரண்டாவது மாணவி, மூன்றாவது மாணவி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து எந்த டீச்சருமே வகுப்பறையில எடுக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும். ஏன்னா இப்ப வரைக்கும் நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஸ்கூல்ல. அது வந்து அதே மாதிரி அந்த மூட்டைகள் தூக்கிட்டு போறது, நிறைய புத்தகங்களை சுமந்துட்டு போறது. நான் இன்றைக்கும் வந்து யூஎஸ்ல என்னோட கிராண்ட் சில்ட்ரன் அவங்க ஸ்கூலுக்கு 2 பேரும் போயிட்டாங்க. நானே 2வது கிராண்ட் டாட்டர் ஸ்கூலுக்கு போக கண்டிப்பா அழுவா அப்படின்னு நினைச்சேன் சார். அங்கே டிஃப்ரெண்டா இருக்குது. அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா அந்த குழந்தைங்களை வந்து விளையாட விடுறாங்க. நாலேஜ் கொடுக்கக்கூடிய நிறைய விளையாட்டுகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சார். அது வந்து குழந்தை ஈவினிங் வரும்போது நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்க அழுதுட்டு வருவாளோ அப்படின்ட்டு. 3 வயசு தான், ஆனா அவ்வளவு சந்தோஷமா நாளே வந்தா. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ஆனா என் பொண்ணை நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது அழுதுட்டே வந்தா. அது 2 பேருக்கும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தேன். அது மாதிரி சுமைகளற்ற கல்வியை வந்து கல்வி கூடத்துல கொடுக்கணும், பாகுபாடற்ற கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு ஒரு கனவு சார். இது வந்து நீங்க வந்து இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற கனவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க தூங்கும் பொழுது உங்களை அதிகமா வந்த கனவு? தூங்கும்போது வந்த கனவு சார், அதுதான் எனக்கு வந்து ஒரு கொஹரன்சியே இருக்காது கனவு சார். மாறி என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு கனவு வரும், அதோட கண்டினியூஷன் இல்லாம நான் முழிச்சிருவேன். அடுத்து அது வேற ஒரு கனவு வரும். இப்படி நிறைய எனக்கு நல்லா கனவு வரும் சார். அதனால இந்த புத்தகத்தை நான் படிச்சேன். ஆனா இந்த கனவு சம்பந்தப்பட்டது படிச்சு பார்ப்போன்னு தான் நான் படிச்சது. அந்த ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட கனவுகள் எனக்கு வரல சார். ஒரு முறையும் ஒரு முடிவு இல்லாத கனவை தான் நான் கண்டேன். அதான் அந்த பார்ஷியல் கனவு தான் என்னன்னு கேக்குறாரு. நீங்க கேள்விக்கு சரியான பதில் இல்ல, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்ற மாதிரி நீங்களும் பதில் சொல்றீங்க. என்ன சொல்ற? கண்ட கனவை சொன்னாரு, அவ்வளவுதான். நீங்க வந்து தூங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய கனவுகள் வந்திருக்கு. ஒரு சில கனவுகள் நினைவுல இருந்திருக்கும். ஏதோ 1, 2 இதை பத்தி எல்லாம் நான் கனவு முழுசா சொல்ல வேண்டாம், இதை பத்தி எல்லாம் நான் கனவு கண்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றேன். அதுதான் எதிர்பார்த்தேன் சார். அந்த கனவு வந்து நனவா இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட கனவுல வந்து நிறைய நேரம் வந்து அந்த ஃபாரின்ல உள்ள அந்த அந்த புல்வெளிகள், அந்த மரங்கள், இதெல்லாம் நான் போற மாதிரியே எனக்கு கனவு வரும். அதை நான் சொல்லியிருக்கிறேன்.
அங்க போற மாதிரி இருக்கும். சோ ஒருவேளை அததான் எனக்கு முன்னாடியே ஒருவேளை அறிவுறுத்தி இருக்குதோ அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ பாப்பா அங்க இருக்கிறதுனால அங்க எல்லாம் சுத்தி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கனவுல வந்தது அப்படின்னு நான் நினைப்பேன். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா நீங்க ஒண்ணும் கூட தெளிவா இல்லைன்றது புரியுது. கரெக்ட். இன்னும் என்ன சார்? சரி வேண்டாம், பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல போட்டா நாங்க குழப்பிடுவோம். ஆமா ஆமா, நாங்க கண்ட கனவு மறைஞ்சிடும். சார் 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 சொல்லுங்க சார். இன்னும் நீங்க என்ன கனவு கண்டீங்க, அது நனவாயிடுச்சு? எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், அப்ப பேசுங்க. ஓகே ஓகே, ஷூர் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. பிரேம மேடம் பேசுறீங்களா? சார் எனக்கு கனவுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா வந்து அது சொல்ற மாதிரி பெரிய கனவுகள் இல்லை. நான் அவங்க சொன்ன மாதிரி கோவில்கள் சிலதெல்லாம் பார்த்த மாதிரி, அந்த கோவில்களுக்கு போகும்போது அந்த ஊர் பேர்லாம் தெரியாது, ஆமா இது மாதிரி பார்த்தோம் இல்லையா நம்ம, அப்படி தோணும். அதே மாதிரி மைக் வச்சுட்டு மீட்டிங்ல பேசுற மாதிரி, அது மாதிரி நமக்கு சில வாய்ப்புகள் அது மாதிரி மேடையில வந்து நம்ம பேசுற மாதிரி எல்லாம், அது நடந்ததை நினைத்ததுனாலயா இல்ல நடக்க போறத செஞ்சதுனாலயா அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு இந்த மாதிரி கனவுகள் உறவு முறைகள்ல நடக்கிற விசேஷங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அதனுடைய ஒரு எஃபெக்ட் மாதிரி நமக்கு சில நினைவுகள், நமக்கு சில சமயம் யாராவது ரொம்ப பிடிச்சவங்களை பார்த்துருந்தோம்னா அவங்கள பத்திய கனவுகள் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. மற்றபடிக்கு ரொம்ப சீரியஸா வந்து விஷன் மாதிரி நம்ம இப்படி ஆவோம் அந்த மாதிரி கனவுகள் அந்த மாதிரி வந்து இல்லை. எமோஷ்னலா நமக்கு டெத்துக்கு போயிட்டு வருவோம், அவங்கள பத்திய அந்த முன் நிகழ்வுகள் சிலதெல்லாம் நம்ம பேசி இருப்போம். அது அப்படியே நம்மளுக்கு வந்து அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி, நம்ம அவங்க கிட்ட பேசுற மாதிரி, அது நடக்கிற மாதிரி, இது மாதிரி சம்பவங்கள் வந்து கனவுல வந்து வந்து அழுது கூட இருக்கும் சில சமயம். இந்த மாதிரி ஒரு கனவுகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. பட் இவங்க பேசுனதுல, ஜாக்லின் பேசுனதுல என்ன சொல்றதுன்னா, அந்த எந்த கனவுகள் நமக்கு சம்பந்தம் இல்லையோ அது முன்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, இது சிலப்பதிகாரத்துல எல்லாம் வருது சார். அந்த மாதிரி கனவுகள் வந்து கோவலன் செத்துட்டா மாதிரி வந்து கண்ணகிக்கு கனவு வரும், அதுக்கப்புறம் சேருவாங்க ரெண்டு பேரும், கோவலனும் கண்ணகியும் திரும்ப வந்து சேருவாங்க. அதே மாதிரி முன்வினை பயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அப்படின்றது அந்த காலத்திலயும் இருந்திருக்கு. இப்ப கனவுலயும் இவர் அதை சொல்லி இருக்காருன்றது ஒரு புதிய செய்தி. இந்த புத்தகம் இறையன்பு சாரோட நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன், இந்த புத்தகத்தை நான் படிக்கல, படிக்கணும்ன்ற ஆர்வத்தை வந்து இன்னைக்கு ஜாக்லினோட ஸ்பீச் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அது டீச்சர் மாதிரியே அழகா பேசினாங்க சார், பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி ரொம்ப நல்லா பேசினாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அதுல ஓஷோவை பத்தி சொல்லும் போது அந்த 6 கனவு 5 விதமான இது சொல்லும் போது அதுல பழைய பிறவிகள் பற்றியது அப்படின்னு ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்காரு. குப்பை கனவுகள், இயக்கங்களால் ஏற்படுவது, ஒருவரை வழிநடத்துவது, பழைய பிறவிகள், எதிர்காலம் பற்றியது, இப்படி 5 வகையா கனவா அவர் பிரிச்சிருக்காரு ஓஷோ. அது ஓகே, அது பழைய பிரிவுன்றது அவங்களோட நம்பிக்கையை சார்ந்த விஷயம். ரவி சார் பேசுறீங்களா? ஆமா சார், நாங்க போனோம் இல்ல சார். நீங்க துடிக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, மைக்கு கிட்ட வச்சுக்கிறது மாதிரி தெரிஞ்சிச்சு. மேடம் ஜாக்லின் மேடம், நல்ல அருமையான உரை, நல்லா பேசுனீங்க. அதாவது எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி பேசுனீங்க. அதில் 2-3 பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறேன். இந்த சிலவற்றை மறக்க கனவு அவசியம், அது முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி கனவுகள் மூலம் ஒத்திகை போராடுவது எப்படி, அந்த இதுவும் நல்லா இருந்தது. மோசமான சோகமான நினைவுகளை மீளாய்வு செய்ய ரொம்ப முக்கியம், அதுவும் ஒரு இது பண்ணதுதான். இறுதியாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கனவு மூலம் வருது. அந்த கதை எப்படி எழுதுறது, எப்படி இது பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்ம கனவுல வரும். ரொம்ப நல்ல உரை. அண்ட் எனக்கு வந்த கனவு வந்து ஏற்கனவே நம்ம கனவுகள் பற்றிய மீட்டிங்கில் ஸ்ரீவன் சார்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதே மாதிரி பரீட்சைக்கு வந்து லேட்டாக போகிற மாதிரி கனவுன்னு இருக்கேன், அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணுற மாதிரி கனவு. ஸோ இந்த மாதிரியான கனவுகள் தான் எனக்கு வந்திருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் நிறைய கனவுகள் காணுவேன், ஒவ்வொரு விதமும் ஒன்று விதமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கனவு என்னன்னா, எங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆகுது. எங்க அப்பா பற்றி கனவுகள் வருஷத்துல ஒரு 4 முறை 5 முறை வரும். நான் ஒவ்வொரு முறை கனவு கண்டு எழுந்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எங்க அப்பா கூட டிராவல் பண்ண மாதிரி அந்த அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இன்னைக்கும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த எங்க அப்பாவோட கனவு வந்ததுன்னா முழிச்ச உடனே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் எனக்கு. 2 பேரும் டிராவல் பண்ண மாதிரி ஒரு 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 அந்த இது நடந்த மாதிரி இருக்கும், நம்ம கூட வந்த மாதிரி இருக்கும்.
நாங்க பண்ணி கூட இருக்க மாட்டோம். ஆனா பல விஷயங்கள் அப்படி டிராவல் பண்ண மாதிரி இருக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அது எழுச்சவனே அவ்வளவு முகத்துல வந்து எனக்கு ஓகே இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்தாரு அப்படின்றத அது நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுது. அவரு வந்தாருன்றது அடுத்ததுலாம் அதெல்லாம் அடுத்தது. அந்த கனவு வந்த உடனே எனக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து அவர் கூட போயிட்டேன், வெளில போனேன், கொண்டு அவர் இது பண்ணேன், அந்த மாதிரி நினைப்புலயே சந்தோஷப்பட அன்னைக்கு பூரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வந்து நான் குறிப்பிட்ட எனக்கு நடந்த விஷயங்கள். ரவி சார் சொல்ற மாதிரி பறக்கிற கனவெல்லாம் நான் அடிக்கடி கனவு, அது வேற விஷயம். சார் அதாவது நீங்க கனவு காணும்போது அந்த சின்ன வயசு வருதா இல்ல கரண்ட் ஏஜ் வருதா? அதாவது சில நேரங்கள்ல எங்க அப்பா உருவம் நான் எப்படி பார்த்தேனோ அப்படிதான் இருப்பாரு. சில நேரங்கள்ல நான் சின்ன வயசா இருக்கிற மாதிரி தெரியும், சில நேரங்கள்ல இந்த வயசுல இருந்து அவர் கூட இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது மிக்ஸ் பண்ணி வர அது எல்லாமே நம்மளுடைய நினைவுகள் தான் சார், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய நினைவுகள், அப்பாவை பற்றி ஒரு ஆழமான இது நினைவுகள் இருக்குது. அது நான் திருப்பி திருப்பி இந்த மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுறதுனால நான் என்ன பண்றேன் அதை நான் இன்னும் பதிவு பண்ணிக்கிறேன், என்னோட பிரெயின்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது வேற வேற சிந்தனைகள். மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா எங்க அப்பா கூட இருக்கும் போது எங்க வீடு வரும், பழைய வீடு வரும், அவரோட ஆபீஸ் வரும். அவரோட ஆபீஸ்னா அதே மாதிரி இருக்காது, வேற மாதிரி அவர் இருந்த ஆபீஸ். இந்த மாதிரி சுத்தி விஷயங்கள் நான் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிற விஷயங்கள் தான் வரும். ஆனா வேற மாதிரி கனெக்ட் பண்ணி அங்க எங்கேன்னு வரும்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் வரும். பட் எப்படி புதுசாலாம் வந்து வேற விதமாலாம் வராது. நம்ம பார்த்து பதிவு பண்ண விஷயங்கள் டிசைன்ஸ் வேற மாதிரி வரும், அப்படிதான் கனவு வரும். அது அது என்னோட அனுபவம். இது நான் பேசுவேன். இல்லை, எனக்கும் அதே மாதிரி அப்பா அம்மாலாம் கனவுல வந்திருக்காங்க. அதே மாதிரி நான் 2-3 வீடு மாறி இருக்கேன். ஆனால் சின்ன வயசுல என்ன வீடுல இருந்தனோ அந்த வீடு தான் கனவுல வரும், அந்த மாதிரி இருக்கேன். அதுதான் நம்ம மோஸ்ட்லி பதிவுல இருக்கிறது. அந்த ரொம்ப இருக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் வரும். மகிழ்ச்சி, பேசுவோம், நிறைய பேசியிருக்கோம். நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்து யார் பேசுறது? வாங்க சார், சிவகுமார் சார். சூப்பர் சூப்பர்மா. இறையன்பு சார் இருந்தபடிச்சீங்க கடல்ல கனவு கலர் வருமான கலர் வந்தது இல்லை. ஆனா இப்ப ரீசெண்டா ஒண்ணு வந்து நான் சொல்றேன், சிகப்புக்கு ஆற்கால கடவுள் வந்து காதலிக்க நேரம் காருன்னா ஞாபகம் வந்தது இருக்கு. அது சிகப்புக்காரு மறந்து போயிடும், அது நிஜமாவே மறந்து போயிடும். பட் காலையில் எழுந்த நினைவு பண்ணி பார்ப்பேன், கொஞ்ச நேரம் நினைவு மறந்துடும். நைட்டு படுக்கிறது 12-12 ஆயிடும். 7 மணிக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குவேன். அன்னைக்கு ஒண்ணு வேற இருக்காது, 9 வரைக்கும் தூங்குவேன். அந்த 7 to 9 கூட அழகான கனவு தான் வரும். ஐ யூஸ் டு என்ஜாய் மை ட்ரீம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனவு நிறைய சார் சொல்லியிருந்தேன். என்னுடைய பேங்க் எல்லாம் இங்கே தான், சாலிகிராம் பக்கத்துலயே இங்கே தான் இருக்கு. பட் ஐ எம் கோயிங் டு பேங்க் மீனாட்சி காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஏதோ ஒரு பேங்க் போயிட்டு இருக்கேன். எப்பவுமே ஸ்கூலுக்குள்ள போறேன், நான் நடந்து போறேன். ராம் தேட்டர் நல்ல ஞாபகம் வருது. ராம் தேட்டர் நடந்து நான் ஏன் சார் நடந்து போறீங்க, ஆட்டோ வாங்க ஒருத்தர் கூப்பிடுறேன். நான் ஏறிக்கிறேன். நான் போன உடனே இன்னும் ஒருத்தன் ஏறான். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போய் என் தம்பி மணலில் இருக்க தம்பி அவன் வந்துருந்தான். நானும் வந்துட்டு அவனே ஏறான். ஒருத்தனும் போனேன், இன்னும் ஒருத்தர் ஏறினான், தம்பி ஏறான். இன்னும் ஒருத்தர் வந்து ஆட்டோ பக்கத்துல ஆட்டோக்காரன் என்னவோ என் தம்பி இருக்கான்ற தைரியமே தவிர இன்னும் 2 பேர் எந்த கான்டாக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பேங்க்கு மீனாட்சி காலேஜ் தாண்டி போகுது, அங்க எங்கேயும் இறக்கி விடுவான். பேங்க்கு தான் போறது, பேங்க் ஸ்டெப்பே சரியில்லை. அது மேடும் பள்ளம், அதாவது சிமெண்ட் மூட்டை எல்லாம் போட்டுட்டு ஏறாங்க. ஏறிட்ட உள்ள கால வைக்கிற என்னுடைய பழைய ஆபீஸ் அப்படியே போகுது. அங்க வந்து இட் வாஸ் நாட் எ பேங்க் ஆபீஸ் என்ட்ரன்ஸ் இல்ல, பேங்க் வந்து டெஸ்ட் செக்ஷன் பழைய நண்பர்கள் தான் வர்றாங்க. வேண்டிடம் ஆபீஸ் பேங்க் என்னுடைய எங்கேயோ இருக்கிற தம்பி ராம் தேட்டர் எதிரில் நல்ல ஞாபகம், கங்கையம்மன் கோயில் அதெல்லாமே ஞாபகம் வருது. ஒண்ணு ரீசெண்டா எங்க அப்பா இறந்து 98 இருந்தாரு. என் தம்பி செல்லகுமார் 2001 கொரோனால இறந்துட்டாரு. இவங்க எல்லாம் வர்றாரு. எங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷன்ல வர்றாரு, என் தம்பி இறந்து போன தம்பி வர்றாங்க. கலர்ஃபுல்லா இருக்காங்க, கலர்ஃபுல்லா வர்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல பாக்குற மாதிரி அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அப்படியே ஃபீல் அவுட் ஆகுது. என்ஜாய் மை டேட் அண்ட் மை இறந்து போன தம்பி. அது அப்படி கண்டினியூ ஆகுது. ஐ ஹேவ் a lot of dreams. கனவுல தூக்கத்திலிருந்து வர கனவு, மற்றபடி வேற எந்த கனவு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நிம்மதி ஆரோக்கியமா இருந்தா போதுன்ற ஒரு எண்ணம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க வசந்தி மேடம்.
ஜாக்லின் மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதாவது அந்த கட்டுரை வந்து படிக்கிறாப்புல நிறைய விஷயம் அதை வந்து நீங்க வாசிச்சதும் நல்லா இருந்துச்சு, சொன்னாப்புலையும் இருந்துச்சு. ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல ரொம்ப நல்லா இருந்துச்சு. கனவு அப்படிங்கும்போது கனவு வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வேற உலகத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு போகுது நம்மளை. தூங்கும்போது அது வேற கம்ப்ளீட்டா ரெஸ்ட் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கனவு வருது. அந்த ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, மைண்டுக்கும் சரி பிசிக்கலாவும் சரி, அது ரொம்ப வேணும். இன்னொன்று எனக்கு வர கனவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதி மறந்து போயிடும், எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா ஞாபகம் இருக்கிறது வந்து ரொம்ப நைட்மேர் மாதிரி வர்றது. அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போறது, அங்க வந்து வேற இன்னைக்கு கெமிஸ்ட்ரி, நான் பிசிக்ஸ், இதுதான் நிறைய வரும். கெமிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், அன்றைக்கி பார்த்தா அங்கே ஃபிசிக்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. என்னடா இது நம்ம கெமிஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். இந்த மாதிரி கனவுலாம் அதாவது வியர்டு இர்ரேஷ்னல் கனவுகள் வரும். ஆனால் வந்து அது வெளியில் திருப்பி வெளியில் வந்த உடனே பயந்துட்டு வெளியில் வந்த உடனே அப்பா நல்ல வேளை இது கனவு அப்படின்னு நினைப்போம் நம்ம. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்கும். இங்கே வந்தோடனே நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறேன், பிரேக் பிடிக்க மாட்டேங்குது என் கார்ல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து நிறைய வந்திருக்கு. அப்புறம் நான் ரிவர்ஸ் பண்ண பார்க்குறேன், ரிவர்ஸ் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல. இது வந்து நிறைய நிறைய எனக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து அப்பாடா நம்ம இது கனவா போச்சு அப்படின்னு நினச்சிக்குவேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு. ஓஷோ சொன்ன அந்த ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே அவர் பிலீவ் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து பிறவி, மறுபிறவி, முற்பிறவி அதில் எனக்கு எனக்கு பிலீவ் கிடையாது. ஸோ அதனால நம்ம நம்ம பார்க்குற இடம் வந்து ஏன் அப்படி வருது அப்படின்னா, எங்கேயோ எங்கேயோ நம்ம மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஒரு சில இடம். அது வந்து நமக்கு கனவுல வருதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஒரு பர்சன் பயாலஜிக்கலி பார்ன், பயாலஜிக்கலி டெட், அவ்வளோதான். ஸோ அதனால அதை நான் ஒத்துக்கலை. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இந்த அவர் நீங்கள் இந்த ஆரம்பிக்கும் போதே நான் இறை அன்பு அவரோட இதை நீங்கள் ஆரம்பிக்கும் எனது கனவுங்கும் போதே நான் அவர் கட்டாயமே மார்ட்டின் லூத்தர் கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மார்ட்டின் லூத்தரோட ஸ்பீச் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு இதை ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு நினச்சேன். ஐ ஹாவ் அ ட்ரீம் under the red hills of Memphis, children of the slaves and children of the slave owners will sit together and have dinner. ஸோ அதுதான் ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பெரிய கனவு அவருக்கு. அது அப்புறம் வந்து அவர் எவ்வளவு அதுக்கு போராடினாருன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தா, he gave his life. ஓகே, அவரோட ரத்தத்தை கொடுத்து தான் அந்த இதை வாங்கினாரு. இப்போவும் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங்னா இங்கே வந்து காம்படிஷனில் அதை பேச வைப்பாங்க குழந்தைங்கள. அவங்க கிடுகிடுன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது தெரியும், நல்லா பேசுவாங்க. அது பெரிய பேராகிராஃப். அதை நாங்கள் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேச வச்சோம் எங்கள் ஸ்கூலில். ஸோ அந்த அந்த மாதிரி ட்ரீம்ஸை வந்து அவர் கடைசியில் முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. பாரதியார் ட்ரீம்ஸ், பாரதியார் என்ன கனவு கண்டாரு. நமக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது எல்லாருக்குமே. நமக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம வாழ்நாளில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு போகணும் இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படிங்கிற கனவு நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதான் நாங்கள் இந்த தமிழை உட்காந்து தமிழ் பாடத்தை எப்படியாவது கொஞ்சமாவது கற்றுக் கொடுப்போம் தமிழில் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு. இந்த கனவு தான் எங்களுக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழ் இருக்கணும் இங்கே. ஸோ எப்படியாவது அதை சர்வே பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வரைக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு கனவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க மார்ட்டின் லூத்தர் சொன்ன அந்த அந்த வார்த்தைகளை தான் அவர் இந்த டைட்டில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க சொன்னாப்ல இறையன்பு சார், அந்த எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படிங்கிறது. எஸ் எஸ், அது வந்து ஃபேமஸ் இல்லை, அதுல இருந்து அவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த ஹோல் ஸ்பீச் வந்து பிரமாதமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து எல்லாரும் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. நன்றி நன்றி மேடம், நன்றி. தேங்க்ஸ். கூப்பிட்டு நினைச்சா நம்ம போயிட்டாங்க, பரவாயில்ல. வாங்க வாங்க ஆரம்பி சார், பேசுங்க சார். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், ஒன்னே ஒண்ணு. முழுசாவே பேசுங்க, சொல்லுங்க. இல்ல வசந்தி அம்மா அப்ப சொன்னாங்கல்ல, அதை கேட்கும் போதே அந்த கனவு அவங்க சொன்னாங்கல்ல, கொஸ்டின் பேப்பர் அங்க போய் நான் பிசிக்ஸ் நினைச்சிட்டு போவேன், வேற ஒண்ணு வரும்னு.
அது ஆமா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா அவங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்ப ரேடியாலஜிஸ்டா இருக்காங்கல்ல, அதுதான் மாற்றத்தை அது முதல்ல உணர்த்தி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நான் ஓ நினைச்சுக்கிறேன். சரி சரி அப்புறம் கார்ல போகும்போது ரிவர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா முடியவே இல்லை அப்படிங்கிறது இந்தியாவில இருந்து அமெரிக்கா போனது. திருப்பி பாத்தீங்களா? இந்தியா வரணும் அப்படின்னு நினைக்கும் போது முடியல. அததான் அந்த கனவு உங்களுக்கு உணர்த்துதோ அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல நாங்க வீடு வாங்கிட்டோம், கோயம்புத்தூர்ல வந்துகிட்டு தான் இருக்கிறோம். அங்க கார்ல போற கனவு வசந்தி மேடம் சொன்ன மாதிரி எனக்கு கூட வரும். ஆமா, நான் அதனால அது ரெண்டையும் நான் இததான் உங்களோட கனவு முன்கூட்டியே நல்ல உங்களுக்கு தெரிவிக்குது போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அததான் நான் உங்களுக்கு கனவு முடிஞ்ச உடனேயும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் இருக்குது, நம்ம ஆறுமுகம் சார் பேசட்டும், அப்புறமா பேசுறேன். நல்ல நல்ல இன்டர்பிரிட்டேஷன் மேடம், நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஜாக்லின் மேடம், பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல கனவு காணாம யார் தான் இருக்க முடியும்? கனவு எல்லாருக்கும் தன்னால வந்துடத்தான் செய்ய வந்து. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பெரிய கனவு இருக்கு. எப்பயுமே கொஞ்சம் நல்லா முன் வரணும்னு சொல்லி கிராமத்தில் வளர்ந்த சூழ்நிலையினால நாங்கள் வந்து எப்படியாவது முன்னேறி இருந்தோம். நாம பட்ட பாடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது தூங்கும்போது கண்டது கனவுன்னா வந்து அடிக்கடி வந்து நாய் வரட்டும் எங்களை, நாயை கண்டு ஓடிக்கிட்டே இருப்போம், வந்து திருப்பி நிற்க மாட்டோம் வந்து. அந்த மாதிரி தான் சார் சொல்லுங்க. அப்புறம் வந்து தூக்கம் இல்லாமல் சொல்றீங்க, சொன்னதவங்க கனவு இதனால வந்து சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த சொன்னீங்க வந்து வருது. எது சரியான பாதை, எது ஆசானங்களை பற்றி சொன்னீங்க வந்து. மகத்தான மனிதர்களின் கனவு காண்பதில்லை, கற்பனைக்கு ஒத்தடம் அப்படி சொன்னீங்க. பாரதிதாசன் பார்த்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வந்து உண்மை சொன்ன விதங்கள் வந்து நல்லா இருந்தது. இது யதார்த்தத்தை வந்து யதார்த்தம் தான். கனவு வந்து யதார்த்தமா இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, கனவுன்னா சும்மா வந்து நமக்கு வந்து என்ன, எனக்கு வந்து கனவு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரே ஒரு கனவு. எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார் வந்து. அவர் வந்து அடிக்கடி சொல்லும்போது அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி குண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் வந்துருக்குங்க. பர்மா வாரில் இருக்கும்போது அவர் வந்து ஆங்கிலத்துக்கு இங்கிலீஷ் அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ போகும்போது இந்த ரைஃபிள்ல இருந்து போகிற அந்த துப்பாக்கி வந்து எதிர அந்த ஜப்பானீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம், எங்கள் அப்பா இருந்த பக்கத்துக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருந்த ரெண்டு பேருக்கும் வந்து விழுந்தது. ரெண்டு பேரும் காலி, எங்கள் அப்பா மட்டும் தனியாக இருக்காரு. ஆனால் அந்த விழுந்தது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து இந்த சேரு சகதி, சேருன்னா வந்து பாதாள சாக்கடை மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சேரு ஒரு 6 பேர் அதுக்கு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வீரர்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்து சரி நம்ம இன்னையோட கதை காலி அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின் போது எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்படியா இவ்வளவெல்லாமா தாண்டியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சின்ன வயசுல சொன்னதை நான் வந்துடுவேன். அது என் மனசுல ஆழமா இருந்தது. எப்படியாவது நம்ம மிலிட்ரிக்கு போகணுங்கிற அந்த உணர்வு வந்து ஆரம்ப காலத்திலேயே எங்களுக்கு வந்து நிறைய உண்டு. அதனால வந்து சும்மா அந்த 10th முடிச்சு SSLC முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்கேயாவது மிலிட்ரிக்கு அப்போ எல்லாம் வந்து 69 70 பார்த்தீங்கன்னா வந்து பட்டாளத்துக்கு ஆள் எடுப்பாங்க. சிப்பாய் ஆள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஒரு தடவை எடுக்க ஆள் வந்தாங்க. அதில் போகும்போது நான் கூட வந்து போய் சேர போனேன். வந்து போனேன், செலக்ட் ஆகிட்டேன். ஏர்ஃபோர்ஸில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி போனால் கடைசியில் என்னாச்சு வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உங்கள் இதில் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை எடுத்துகிட்டு வரங்கிறது ஒரு 2 மணி நேரம் டைம் விட்டாங்க. 2 ஹவர்ஸ் இல்லை, அதுக்குள்ளே நீ வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்து வரலன்னா நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடுவோன்ட்டு போனாங்க. அதுக்கு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என் சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கள் அம்மா எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா வந்து மிலிட்ரிக்கு போனா, உங்கள் தாத்தா மிலிட்ரிக்கு போனாங்க, இருக்கிற பிள்ளையும் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் பறி கொடுத்துட்டு இருக்கவாடா, அட போடா வர வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுப்பேன். நானும் 5 மணி வரைக்கும் போராடி பார்த்தேன், என்னால் முடியல. ஸோ நேவலில் வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து செலக்ட் ஆகி கடைசியில் போக முடியாமல் விட்ட ஒரே ஆள் வந்து அப்போ வந்து நான் சிப்பாயாக இருந்தது வந்து. அதுக்கப்புறம் என்னுடைய பதவி வாய்ப்பு எல்லாமே வந்து என்ன ஒரு பெரிய அளவு உயர்த்திடுச்சு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம் ரெண்டாவது. ஆனால் நிறைவேற முடியாத ஒரு ஆசை, நிறைவேற முடியாத ஆசைன்னு தான் சொல்லலாம். எனக்கு அந்த ஆசை வந்து அது அடிமட்டத்தில் இருந்தது. சரி இதுதான் போச்சே, அது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டு போது தான் திருப்பி வந்து கல்யாணம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கல்யாணம் திருமண வயசு வந்தது. திருமண வயசு வந்த உடனே எங்கள் மாமா ஒரு இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் தான் அங்கே வந்து முருகன்குறிச்சி பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல வந்து எங்கள் மாமா எல்லாம் இருந்தாங்க, வந்து பெரிய புள்ளியாக தான் இருந்தாங்க வந்து டெய்லர்ஸ். அப்போ அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க போகணும். பொண்ணு பார்க்க அவர் எங்கடா இருக்காருன்னா அவர் மாமா அவர் வேலை பார்த்தது வந்து அந்த கார்டனாக இருந்திருக்கார் எங்கே கனடாவில். அப்போ அவங்க வீடு பார்த்தா இருக்கிற வீட்லேயே கார வீடு இவங்க வீடு தான். எங்கள் வீடெல்லாம் சாதாரண குடிசை வீடு மாதிரி ரொம்ப சாதாரண வீடு. அது ஐயா பெரிய கார வீடெல்லாம் வச்சுருக்காங்க, இவங்க வீட்டில் பொண்ணை கேட்டால் எப்படிலாம் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லாங்க, நீ பொண்ணு கட்டினா நீ இங்கேயே வந்து செட்டில் ஆகிடணும், அங்கே இருக்கக்கூடாது, உங்கள் ஊரில் இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஐயா எனக்கு அந்த மாதிரி பொண்ணு வேண்டாம், ஆளை விட்டால் போதும். ஆனால்
அப்ப நினைச்சது அவர் கனடால இருந்ததுனால அப்போ வந்து எப்படா கனவு இது வந்து நடந்தது வந்து 25வது வயதுல, எனக்கு 25 வயசுல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கனவு அது போச்சேன்னு. ஆனால் என் மனசுல வந்து அடடா நம்ம மிலிட்டரியை விட்டோமே அப்படின்னு சொல்லி இங்க டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஏபிஎஸ் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் சொல்லி ஒரு இது செலக்ட் எடுப்பாங்க. அதுக்காவது போயிடலான்னு சொல்லி போட்டு அதுக்கு அப்ளை பண்ணேன். அதுவும் போக முடியல. என்னுடைய ஆசையெல்லாம் போச்சு வந்து அடடா நேவிலியும் அந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் கூட போகல, அதுவும் போஞ்சு போச்சு. கடைசியில என்னடா இது வாழ்க்கை நம்ம நம்ம இந்த மிலிட்டரியே அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது என் பையன் பிஇ முடிச்சான். பிஇ முடிச்ச உடனே யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்ல வந்து செகண்ட் லெப்டினன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இங்க இந்தியாவில் வந்து செலக்ட் ஆச்சான் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில். அதையாவது வந்து அவன் போன உடனே போனான், செலக்ட் ஆகிட்டான். வந்து நேவல் ஆஃபீஸர் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து இவனே வீட்டில் தச்சு எல்லாம் போனான். ஹிந்தி நல்லா பேசக்கூடிய ஆள். என் பையனுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுத்தோம், அதனால செகண்ட் நல்லா பேசக்கூடியவன். அதனால வந்து செலக்ட் ஆகிட்டான். அவன் வந்து கடைசியில் விட்டான். அந்த விட்டுட்டு என்ன பண்ணான் வந்து கடைசியில் வந்து இன்ஃபோசிஸ்ல வந்ததுன்னு இன்ஃபோசிஸ்க்கு போய் ஒரு வாரத்துக்கு மேலே போய் யார் மனசு மாத்திராங்க இல்லை. சரி நம்ம குடும்பத்தில் வந்து அந்த மிலிட்டரிக்கு போகக்கூடியது வாய்ப்பே இழந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தது. அதுவும் நிராசையாக போச்சு. கடைசியில் பார்த்தா என் பையன் வந்து நான் நினச்ச கனவு வந்து எப்படா இந்த கனடாவை பார்ப்போன்னு பார்க்க போகும்போது என் பையன் கடைசியில் பார்த்தா கனடாலேயே போய் செட்டில் ஆனா, கனடா சிட்டிசனாக மாறினா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச இந்த நான் ஏர்ஃபோர்ஸ் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கனடா சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நேவியில் செலக்ட் ஆகி இப்போ வந்து லெப்டினெண்ட்டாக வந்து அங்கே வந்து ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்க வந்து அவன் வந்து கனவு வந்து நிறைவேறிருக்கு. என்னுடைய கனவு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து வாரிசுகளுக்கும் வந்திருக்கு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய நிறைவு பெற்ற மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த கனவு. நீ இப்போ கனவுன்னு சொன்ன உடனே இது உண்மையிலேயே என் மனசில் வந்து அதை இதை வந்து அப்படியே சொல்லணும்னு தோடிச்சு வந்து அற்புதமாக நிறைவேற்றி. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளிநாட்டு ஆசை பார்க்க முடியாதுன்னு பார்த்தா என் பொண்ணு ஆக்சுவலி வந்து இன்டர்ல வேலை பார்த்தா வந்து சயின்டிஸ்டாக இருக்கிறா வந்து. அதனால பார்த்தா R&D குரூப் இருக்கிறதால என்னாச்சுன்னா ஜெர்மனிக்கும் போக முடியுது, கனடாவுக்கும் போக முடியுது. இப்போ வந்து வெளிநாட்டு பயணம் வந்து ஒரு பெரிய இது இல்லை. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து நான் நினைக்கும் போது எனக்கு வந்து அது எட்டாக்கனியா இருந்தது வந்து இப்போ எளிதாக வந்து மாறி இருக்கு. அதுக்கு காரணம் வந்து படிப்பு. நம்ம வந்து நம்ம வாழ்ந்த சூழலை இந்த நல்ல எண்ணங்கள் தான் நல்லது வருங்கிற ஒரு விடாமுயற்சிங்கிறது வந்து நானே ஒரு உதாரணம் தான். வந்து எனக்கு இந்த மாதிரி கனவு வந்து இதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. இப்போ என் கனவெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ உங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சாருக்கு நன்றி. அம்மா ஜாக்லின் உங்களுக்கு நன்றிமா, வாழ்த்துக்கள். பாராட்டுக்கள். அதாவது அந்த தேசத்துக்காக உழைக்கணும்ன்ற அந்த ஒரு இது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். வணக்கம் அனைவருக்கும். ஜாக்லின் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க படிச்சது. அதாவது பாரதியாரோட பாட்டு தானே, மனதில் உறுதி வேண்டும். அந்த பாட்டுல தானே ஒரு கனவு மெய்ப்பட வேண்டும் சொல்லிட்டு அதுல வர்ற ஒரு லைன் தான் அது. எல்லாருமே அந்த கனவு, எல்லாரோட கனவும் மெய்ப்பட்டா ரொம்ப நல்லாதான் இருக்கும். பசங்க வந்து இத படிக்கணும், இந்த புக்கை படிக்கணும். என்ன சூப்பரா ஒரு நீங்க ஒரு பாட்டு தானே படிச்சீங்க, பகுதி 1 தான் படிச்சிருக்கீங்களா? 10 சாப்டரா? ஒரு சாப்டர் படிச்சிருக்கீங்க. இதுலயே இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு சாரு. எல்லாமே பசங்க படிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாப்போம். அவரும் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் சார் வந்து, இறையன்பு சார் வந்து நிறைய கொடுக்குறாரு. கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே புக்கா எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இதை நல்லாவே வந்து பிரசன்ட் பண்ணீங்கப்பா, சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். அவரோட கனவுகள்னு இதுல கொடுத்துருக்குறாங்க மேடம். ரொம்ப அருமையா இருக்குது. இந்த புத்தகம் வாங்குங்க. அவரோட கனவுகள் எல்லாமே நம்ம கனவுகளை, நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய இது எல்லாமே அவர் கொடுத்துருக்கிறாரு அதுல. சரிங்க, ஓகே. கல்யாணி நீங்க பேசுறீங்களா? அதுக்கப்புறம் நான் போகணும். பேசுங்க. பேசலாமா சார்? பேசுங்க. ஓகேங்க சார். ஜாக்லின் நல்லா வாசிச்சீங்க, ரொம்ப அழகா இருந்தது. நான் கூட நீங்க வந்து பேசுறீங்கன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன், சரி நீங்க வாசிக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் 23 பேஜஸ் இருக்கு. நான் நினைச்சேன் நீங்க எப்பறம் ஃபுல்லா வாசிச்சு முடிக்க போறீங்க அப்படின்னு ஐ வாஸ் வண்டரிங். அப்புறம் தான் அப்படியே அந்த அவருடைய கனவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. நீங்க ஆக்சுவலா அவரோட எடுத்து பேசியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவரு வந்து அந்த மழலையர் பள்ளிக்கு போறப்ப வந்து குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும், அடுத்த ஸ்கூல்ல வந்து பேர்டன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் ஜாதி மத பேதம் இல்லாத இருக்கணும். இதெல்லாம் தான் என்னுடைய கனவு, எனது கனவுன்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டா எழுதியிருக்காரு அவரு.
அது ரொம்ப நல்லா இருக்கும். ஜாக்லின், ஐ திங்க் நீங்க அதை வந்து இன்னொரு பாட்டுல பேசிடுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க அதை அப்படியே கொஞ்சம் அந்த ஒவ்வொரு லைனா அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா கூட ரொம்ப ஒரு ஆட். அதுதான் மெயின், அவருடைய கனவுகள் தான் அந்த கனவுகள். ஆமா, நான் ஐ வாஸ் வெயிட்டிங், நீங்க இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்க இதுக்கு வருவீங்க அப்படின்னு நினைச்சேன் நான். நல்லா நீங்க யூ ரெட் இட் வெரி வெரி வெல்பா. கல்யாணியின் கனவு என்ன? அது என்கிட்ட நிறைய இருக்கு சார். பட் ஸ்டீஃபன் சார் நம்மகிட்ட ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்காதவங்க பேசுறது இல்லை சார். எனக்கெல்லாம் கனவு இருக்கு. தூக்கத்துல கண்ட கனவு சொல்லுங்கம்மா. தூக்கத்துல கண்ட கனவு சொல்லுங்க. ஆமா சார், தூக்கத்துல கண்ட கனவு தான் சொல்லுவேன் நான். எனக்கு பாம்பெல்லாம் குத்தி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஆனா நிஜத்துல பாம்பு கொத்துனது இல்ல. மத்தபடி கோயிலுக்கெல்லாம் போற மாதிரி வரும் சார். கோயிலுக்கு போற மாதிரி வரும். இந்த கடலின் நடுவே அலைகள் வந்து ரொம்ப அப்படியே நிறைய அலையெல்லாம் வர மாதிரியும் வரும். கோயில் எனக்கு மோஸ்ட்லி அந்த சிவனோட சிலைகள், அந்த சிவலிங்கம், சிவன் இல்ல சிவலிங்கம் வரும். நிறைய வரும் சிவலிங்கம் அந்த மாதிரி கனவுல. நிறைய கோயில்களுக்கு போற மாதிரி, சில பர்டிகுலர் கோயில்ல போய் உள்ள போய் அந்த சிவன் தரிசனம், அப்படி ஒரு சிவலிங்க தரிசனம் வரும் எனக்கு அப்படி. பட் அதை முழிச்சு பார்த்தாக்கா அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன்னா, போலியா, இனிமேல் ஃபியூச்சர்ல போறேன்னா அதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு அடிக்கடி அந்த சிவலிங்கம் வரும். இது எல்லாமே இன்னும் நிறைய சொல்லுவேன், ஆனா வேண்டாம். ரவி சார், இதுக்கு மேல கோயிலுக்கு போறீங்களா? ரவி சார் அவர் கிளம்பிட்டாரு சார். சார் கோயிலுக்கு தான்ப்பா கிளம்பிட்டாரு. கேட்டுட்டு கிளம்பிட்டாரு. வாங்க சார், சக்கரபாணி சார் பேசுங்க. எம்ஐஎம் நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. இந்த கனவுகள் தூக்கத்துலதான் காண்றது கனவுகளா நான் ஏத்துக்க மாட்டேன். நம்ம கற்பனை செய்வது, நாம நினைப்பது, அதுவும் கனவு தான். அவங்கதான் கனவுகள் மெய்ப்பட வேண்டும்னு சொல்றது. லட்சியங்களை அடைவதற்கு சிலர் கனவு காணுவார்கள். இப்படிலாம் நான் செய்யலான் இருக்கேன். இப்ப பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்முடைய நாம ஆளுகையில இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் திங்க் பண்றாங்களோ அதெல்லாமும் கனவுகள் தான். இது தூக்கத்துலதான் வரணும்னு நெசசிட்டி கிடையாது. அது மாதிரி உயர்ந்த கனவுகள் பெரும்பாலானவங்க அதை கண்டதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதை நாம பார்த்திருக்கோம். சிலர் வந்து நிறைவேறாத கனவுகள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். இப்ப நம்மளை பொறுத்தவரையிலும், இப்ப என்னை பொறுத்தவரையிலும் சில கனவுகள் நிசர்பா நடந்திருக்குது. அது எப்படி சொல்றேன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த என்னுடைய நண்பர், நாங்க ஸ்கூல் டேஸ்ல பிரிஞ்சு போனோம். அதுக்கப்புறம் சுத்தமா அது எங்க இருக்காரு எதுவும் தெரியவே தெரியாது, மறந்து போச்சு. 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவரை ஒரு நாள் கனவுல பாக்குறேன். அவரு கூட யாரோ வராங்க, கூட இருக்க ஆனா பெண்ணா தெரியல, உருவம் தெரியல. இவரை மட்டும் தெரியாரு. எனக்கு யோசனை பண்ணி பாக்குறேன், இவர் நம்ம கூட படிச்ச ஒரு மாதிரி தெரியுதுன்னு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தூக்கம் கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் பாக்குறோம், கரெக்டா அதே மனுஷன் நான் கனவுல என்ன கோடு போட்ட சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரோ அதே சட்டையோட கூட அவர் மனைவியோட வராரு. பத்திரிக்கை வைக்கிறது, கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராரு. அவரு ஆச்சரியமா சொல்றாரு, உன் அட்ரஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டப்பா, கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போனேன்னு வந்தது. எனக்கே மறந்து போச்சு. நாங்க உத்து பாக்குறேன், கனவுல கண்ட சட்டைக்கும் இது பாக்குறேன், பெரிய கோடு போட்ட அதே சட்டை அதே தான் போட்டிருக்காரு. அது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல. நான் அப்படி நினைச்சு கூட பார்க்கல. அவர் 50 வருஷமா அடியோட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சில இடங்கள்ல போய் நான் நிக்கிற மாதிரி கண்டிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு நான் வசிக்கிற இடத்துலயோ நான் பிறந்த இடத்துலயோ இல்லை. அந்த இடங்கள் எங்கேயோ இருந்த இடம். ஆனா அந்த இடத்துக்கு நான் போகும்போது இது எங்கேயோ பார்த்திருக்குமே நனோக்கி. அப்போ முந்தின நாள் கனவுல சம்டைம் பேக் அந்த கனவுல கண்ட அதே இடம். இது எப்படி இதுக்கு நமக்கு நான் அதை பத்தி நான் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் போக போறேன்னு நினைக்கல. அது எப்படி என்னுடைய உள் ஆழ் மனத்துல படிஞ்சிருக்குது. அந்த இடத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் அதை பார்த்திருக்கிறேன். இத மாதிரி ஒரு சில கனவுகள், சில கனவுகள் தூக்கத்துல திடீர்னு பார்த்தா மழை பொழிகிற மாதிரி கனவு. உண்மையில மழை பொழியுது வெளியில, அந்த சவுண்டு கேட்குது, அது நிதர்சனமானது. ஆனா எனக்கு ஏதோ கனவு காண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு
சட்டுன்னு திருக்கிட்டு பாக்குறேன், வெளியே மழை பொழிக்கிற சத்தம் கேக்குது. ஆஹா, மழை பொழிக்கிற சத்தம் நமக்கு கனவு மாதிரி தெரிஞ்சுக்குது. இது எதேச்சியா நடக்கிற அந்த ஒரு நிகழ்வு. மேடம் நீங்க சொன்ன மாதிரி, ஜாக்குலின் மேடம் சொன்ன மாதிரி, விட்டு விட்டா விட்டு விட்டா சிலர்லாம் அது முடிவு பெறாத கனவுகள் நிறைய கட்டுது. அத மாதிரியான கனவுகள் இதுவாகும். சில நேரத்துல ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான கனவு கண்ட உடனே எழுந்து உட்கார்ந்துருவேன். பக்கத்துல தண்ணி வச்சிருப்பேன். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் படுத்தா இது தொடரும்னு சொல்லி இதோட விட்டுட்டு இன்னொரு கதை தொடரும். அது ஆரம்பிச்சிடும். இத மாதிரி விட்டு விட்டான கனவுகள் பலதெல்லாம் பார்த்துருக்குது. ஆனா எதுவும் நிறைவேறினதா இல்லை. அது நான் ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒரு வயது முதிர்ந்தவரு, அவருக்கு ஒரு சன்னியாசி மாதிரி வச்சுக்கலாம். அவர் சொன்னாரு, நீங்க படுக்கிறப்போ நல்லதா எதையாவது நல்லதா நினைச்சுக்கிட்டே படுங்க. நைட்ல உங்களுக்கு இந்த கனவுகள் வர்றது குறைஞ்சிரும். நல்லதாவே கனவு வரும். அதை பத்தி உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்காதுன்னாரு. அதனால பெரும்பாலும் இப்பெல்லாம் நான் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி சில நல்ல காரியங்களை நினைச்சுக்கிட்டே படுப்பேன். சரி, இப்படியாவது நைட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம கனவு நல்ல கனவாக வரட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டுமே அப்படின்றத அதை பார்த்துக்குவேன். அடுத்தது நீங்க சொன்னது இன்னொன்னு நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதை வந்துட்டு என்கிட்ட தேவையற்ற கனவுகள் நம்ம மூளையில ஆக்கிரமிச்சுட்டு லைக் கம்ப்யூட்டர் மாதிரி மெமரியை ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டாக்க கொஞ்சம் மெமரி கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் புது கனவுகள் வரட்டும், அது கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரியான அந்த இது நல்லா சொன்னீங்க. இறையன்போட இதுவை நீங்க எடுத்து சொன்ன விதம் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க சார், கோபால் ரத்ன சார் பேசுங்க. சார் மைக் கேட்கல. கேட்கல சார். இப்போ கேக்குதா சார்? கேட்கல. ஓகே, வாய்ஸ் பரவாயில்லைங்களா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ சும்மா கேக்குது, ஆனா சவுண்ட் இல்ல. பேசாதது யாரு? வேற யார் பேசல? மேடம் பேசுறீங்களா? சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். இல்லைன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க, லாகின் பண்ணுங்க. மேடம் வாங்க. கனவுகள் எனக்கு பூங்கொடி சொன்ன 5 பிரிவுலையும் கனவுகள் எனக்கு வந்திருக்குது சார். நான் நிறைய கனவுகள் உங்ககிட்ட கனவு கண்டு நீங்க கனவு ஆராய்ச்சி பண்ண போறேன்னு சொன்னோன்னே அப்பப்ப கனவு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னென்ன கனவு கண்டேன் சார், கனவு கண்டேன் சார். இதுல நான் முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒரு கனவு அப்படின்னா 2 கனவு சார். ஒண்ணுன்னு சொல்லிட்டேன், ஆனா 2 கனவு. ஒண்ணு, நான் எங்க வேலை பார்க்க போறேங்கிற கனவு எனக்கு வந்தது. நான் அங்கதான் வேலை பார்த்தேன். எல்லாமே எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு என் கையை பிடிச்சி என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன கனவு. அதுக்கப்புறம் என்னோட சர்வீஸ் உனக்கு எல்லாமே நான் போட்டு தருவேங்கிற கனவு. என்னோட பழைய சர்வீஸ் எல்லாம் அதுல கவுண்ட் ஆனது. அது எல்லாமே நான் கனவு கண்டேன். அதே மாதிரி நடந்தது. 2வது, எப்பவுமே கடைசி கம்பார்ட்மெண்ட்டை பிடிக்கிற மாதிரியே கனவு காண்பேன். கடைசி வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கும். முதல் வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டுருவேன். கடைசியில கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சிட்டு தான் போவேன் நான். அது என்னோட வாழ்க்கையில இயல்பா நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. முதல்ல எல்லாம் என்னால அந்த இடத்த போய் தொடவே முடியாது. கடைசியா இருக்கிற ஏதோ ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கும். அது என்னுடைய கனவு எனக்கு அது சொல்லியிருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, உங்க அப்பாவை கனவு கண்டான்னு. இன்னும் நான் எங்க அப்பா எங்க அம்மாவெல்லாம் நான் கனவு காணவே இல்லை. ஏன்னா அவங்களாம் என் கனவுல வந்ததே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் சொல்லும் போது நான் நினைச்சுக்குவேன், ஏன் நமக்கு மட்டும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவேன். அது என்னன்னு தெரியல. நான் எங்க அப்பாவை கனவு கண்டதே கிடையாது சார். இத்தனை வருஷம் ஆச்சு. என்னோட 12 வயசுல எங்க அப்பா என்னை விட்டு போனாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நான் எங்க அப்பாவை கனவுல கண்டதே கிடையாது. அதனால அந்த மாதிரி கனவுகள்லாம் எனக்கு வர்றதில்ல சார். இந்த மாதிரி கனவுகள் தான் வரும். நீங்க சொல்ற மாதிரி வானத்துல நல்லா ஜம்முன்னு பறந்து போற மாதிரி எல்லாம் கனவு வரும். அதெல்லாம் நான் கனவு கண்டிருக்கேன். நம்ம பிரேமா அம்மா சொன்ன மாதிரி கோயில்கள்
எங்கேயாவது ஒரு இடத்த நம்ம பாக்குறது, அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே கனவு கண்டிருப்போம். அந்த இடத்துக்கு போன உடனே அட இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே அப்படின்னு தெரியும். இப்பெல்லாம் என்ன தெரியுது சார், என்ன நிகழ்வு நடந்தாலும் இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிற மாதிரியே தெரியுது. இப்பெல்லாம் நிறைய நிகழ்வுகள், அட இது ஏற்கனவே நடந்துருச்சு, அது எப்படி திரும்ப 2வது தடவை நடக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அதனால உண்மையிலேயே கனவுகள் நினைத்து பார்த்து யோசிக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரியுதுங்க சார். ஜாக்குலின் ரொம்ப அழகா அதை பத்தி விரிவா விளக்கமா சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அழகா அதை வந்து படிச்சு அதை சொல்லி அப்படியே ரொம்ப சிறப்பா இருந்தது. இவ்வளவு நேரம் நமக்கு இந்த இதை வந்து தொடர்ந்து பேசுறதுக்கான அந்த பிரிவு பகுதி பகுதியா பிரிச்சு அதை சொன்னது ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேடம், நன்றி. அதாவது நமக்கு அனுபவங்கள் நிறைய வர வர அந்த அனுபவங்கள் கனவுல வரும்போது எல்லாமே நம்ம முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். ஆமா சார், அது அந்த 60 வருஷங்கள் இருக்குல்லம்மா, அந்த 60 வருஷங்கள் தமிழ்ல இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்ப ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு எல்லாம் திருப்ப முதல்ல இருந்து வரும். கரெக்டா சொன்னேன்ல சார்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆடியபிளா சார்? சார் கேக்குது சார், நல்லாவே. ரைட். நிகழ்ச்சியில வந்து பாம்பு நல்லாவே படம் எடுத்தது. அதை சிறப்பாக படம் எடுத்தார் சிவகுமார் சார். நன்றி, நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஜாக்குலின் மேடமுடைய உரை வந்து தெளிவான உரை, நல்லா இருந்தது. ஸோ எனக்கும் சிறு வயதில் சாக்லேட் மழையில் நனைந்திருக்கிறேன் நிறைய தடவை. ஸோ அதே மாதிரி ஒரு கட்டடத்துலேருந்து மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். கால் உடஞ்சி போன மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ராமாவில் இருந்து தப்பிச்ச மாதிரி கனவுகள்லாம் வந்திருக்கு. நிறைய தடவை கார் சாவியை தொலைச்சிட்டு தேடுறதே பாதி வேலையாக இருந்தது கனவுல. அதே மாதிரி நிறைய பேரையும் இடிச்சிட்டு சாரி சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரிலாம் கனவு. ஒரு வறண்ட நிலத்துல நடந்து போகும்போது நிறைய தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாயெல்லாம் வளர்ந்து போயிடும், அந்த மாதிரிலாம் ஒரு கனவெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஆசிரியர் வந்து கற்பனைகளின் நீட்சி கனவுகள் அப்படின்னு சொன்னது உண்மையிலே சிறப்பாக இருந்தது. ஸோ இறையன்பின் எண்ணற்ற படைப்புகளில் இந்த ஒரு புக்கு நல்ல ஒரு படைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ மனநலம் பேண கனவுகள் அவசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் அவர். ஸோ ஓசோனுடைய 5 விதமான கனவுகள் பற்றியும் நல்லா சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இதே மாதிரி அமெரிக்க மண்ணின் ஒரு தலை சிறந்த தலைவர் மார்ட்டின் லூதர் கிங்குடைய கனவை பற்றியும் சொன்னாங்க, நல்லா இருந்தது. ஸோ கனவுகள் ஒரு ஆரோக்கியமான நிலை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கும் ஒரு கனவு உண்டு, சமுதாயத்தை நல்வழியில் செதுக்கி சமத்துவம் பெற வேண்டும் என்பது அது என்னுடைய கனவு. நன்றி ஜாக்குலின் மேடம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்தது யார் பேசல? வரேன் சார். வாங்க சார். கேக்குதா? கேக்குது. அதாவது எப்பவும் இல்லாத ஒரு எபிசோடு இன்னைக்கு நினைக்கிறேன். ஒருவேளை இரண்டு சார் இந்த எபிசோட பார்த்தா என்னங்க இவங்க திடீர்னு பாம்பை விட்டு கதையை மாத்திட்டாங்களான்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதி ஒரு தடவை யாரும் நாகராஜங்கிற படம் எடுக்கும்போது அதாவது பூஜை போடத்துக்கு போயிருக்கிறாரு. நாகராஜன் நல்ல படம் எடுப்பான் அப்படின்னு சொன்னதாக ஒரு சிற்பா சொல்லுவாரு. அருமையான கனவுல பத்தி சார் ஒரு வித்தியாசமான இதை சொன்னாங்க ஜாக்குலின் மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். கனவுகளை பத்தி எல்லாரும் பல விதமா சொன்னாங்க. சார் எனக்கு இப்ப லேட்டஸ்டா ஒரு கனவு வந்தது சார். அது எப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு மாமனாருடைய பேரன் பேத்தி கல்யாணம். அவர் என்ன செய்யறாரு, அவர் இறந்துட்டார். இறந்தா அவர் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வர்றது அராயிடமா தெரியல. நான் இதுல ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறேன் வெளியில எங்க வீட்டுல, அதான் முதல் ரூம்ல உட்காந்துருக்கேன். நான் ஏதோ எழுதிட்டு இருக்கேன். அப்போ அவர் எப்பவுமே ஹாஃப் ஷர்ட் தான் போடுவார். அவரும் ஒரு 3 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க வர்றாங்க. எங்க வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கும்போது நான் தான் திறக்கிறேன். அப்போ நான் திறந்த பிறகு உடனே பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். அப்போ வாங்க மாமா வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். எப்போ என் பேரன் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் வச்சிருக்கோம், நீ தெரியுமா? அப்போ நான் சொன்னேன், தெரியலையே, இது வரைக்கும் ஊர்ல இருந்து தகவல் வரலையே அப்படின்னு சொல்றேன். கல்யாணம் வச்சிருக்குது, இவங்கெல்லாம் கூட வந்த ஆட்கள்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஆட்களை யாரும் விளங்கலையே மாமா, புது ஆட்களா இருக்குது,
இவர் ஒரு ஆளுக்கு ஆந்திராக்காரரு, இவர் ஒரு கேரளாக்காரரு, எல்லாம் ஃப்ரெண்டு, எல்லாம் ஒரே வயசு, நாங்கள் எல்லாம் ஒரே ஃப்ரெண்டுங்கிறாங்க. அப்போ அவர் ஒரு கேரளாக்காரர் சொல்கிறாரு, மருமகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைப்பா, இவரையும் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு, சரி சரி நான் ஒரு வேலையை போகிறேன், நான் பழையபடிக்கு நாளைக்கு அல்லது ஒரு 2 நாள் அடுத்தாப்புல வருவேன், அது முக்கியமான ஒரு 5 பேருக்கு நான் பேரை சொல்லணும், நீ குறிச்சிக்கா, நான் மறந்துட்டாலும் அங்கே வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி மாமனார் கனவுல வந்தாங்களே, அவங்க ஃபேமிலிக்கு பேரன் பேத்தி கல்யாணம் வச்சிருக்காங்களான்னு கேட்டதுக்கு, வச்சிருக்கா, அடுத்தாப்புல ஒரு 10-15 நாள்ல கல்யாணம் நடக்கிறதா சொல்றாங்க, பட் இது வரைக்கும் எனக்கு கார்டெலாம் வரையிலையே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இப்போ வந்து கனவுல வந்து இப்படி சொல்லிட்டு போறாங்க, அது முக்கியமா ஒரு 5 பேரை நான் சொல்லுவேன், நான் பின்னால் வந்து சொல்றேன், நீ கண்டிப்பா அங்க சொல்லிடணும் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த 5 பேரு அண்ணன் சொல்றாப்புல, நீ 5 பேர் வந்து முக்கியமான ஆட்கள்னு சொன்னது காரணமே அந்த 5 பேரும் அந்த மாமா மச்சானோட பிணக்கில் உள்ள ஆட்கள், சண்டை பிடிச்ச உள்ள ஆட்கள்னு சொல்லுங்களேன், பேசாத ஆட்கள். அப்ப அவர் ஏன் இந்த 5 பேரை என்கிட்ட சொல்றான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் கனவுல வந்து சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் சொல்லவே இல்லை. அப்ப அவங்க கல்யாணத்துக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க, இப்படி கல்யாணம் வச்சிருக்குப்பா, நான் கார்டெல்லாம் வீட்டில் கொடுத்துருக்கேன், நீ கல்யாணம் முடிஞ்சா ஃபேமிலியோட வந்து அட்டன் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு 15 நாளைக்கு முன்னால மாமா கனவுல வந்தாங்கப்பா, இப்படி சொன்னாங்க, அது முக்கியமா ஒரு 5 பேரை சொன்னாங்க, பட் பின்னால சொல்றேன்ட்டு போயிட்டாங்க, சொல்ல இல்லையே, பேர் வரும், நான் இவனாலே பார்த்தேன், பேர் வரல, பேர் சொல்ல இல்லை அப்படின்னா. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஒருவேளை நீ எப்பவுமே யாரோடய சண்டை பிடிக்க நினைப்பா, நீ இந்த 5 பேரை என்னோட எவன் பார்க்கறானா அவனை தான் நீ சொன்னாலும் கூட நான் நம்ப மாட்டேன், அப்படியே மாமா இறந்து போன மாமா சொல்லியிருந்தாலும் கூட கூப்பிட மாட்டேன்னே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவரு கல்யாணம் கிளம்பலாம் வரவே இல்லை சார். இதான் லேட்டஸ்டா நடந்தது. மற்றபடி கனவுகள் தான் வந்து வர்றதும் போறதும் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நன்றி ஜெயக்குல் மேடம். நீங்க அந்த 5 பேர் வேற யார் கணவர்லாம் போய் சொல்லியிருப்பாரு, நீங்க போய் கேளுங்க. அது அவரு வரவே இல்லையா சார், அந்த கல்யாணத்துக்கு முன்னால எப்படி அந்த 5 பேரை சொல்லியிருந்தா. கனவுல யாரும் வர்றது இல்லை ரிஃபாய் பாய், கனவுல வருவது பூரா நம்ம நினைவுல இருக்கிற விஷயங்கள் தான் கனவா வருது தவிர கனவுல ஒருத்தரும் வர்றது கிடையாது. புரியுதுங்களா? இல்ல அத முதல்ல இது பண்ணுங்க. இல்ல இறந்தவரு அவர் இறந்து 1 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் எல்லாம் இருக்குன்னு 40 வருஷம் கழிச்சு நான் எங்க அப்பாவை கனவுல பார்த்துட்டு இருக்கேன்ல, அது ஒண்ணும், அது நம்ம நினைவுல இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு ஒரு பிரெயின்ல எப்பயுமே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து கனவுகள். அதாவது நம்ம நினைவுல இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் கனவுல வருதுன்றதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு கனவுகள் விசுவலா வர்றது கிடையாது, அவனுக்கு ஆடியோவா மட்டும்தான் வருது. அதுக்குரிய சாட்சி நாம ஒரு ஒரு பார்வையற்ற சகோதரரை கூப்பிட்டு அந்த அவரு காணக்கூடிய கனவுகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். புரியுது? அவருக்கு விசுவலா இதுவே கிடையாது. ஏன்னா விசுவலா எந்த விஷயமும் உள்ள போகல, அவர் கேட்டது பூரா ஒளிதான், ஆடியோ தான். அந்த ஆடியோ மட்டும்தான் அவருக்கு கனவா வரும். கனவு காட்சி இல்லாதவங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஒளி படம் எதுவுமே பார்க்காதவங்களால படம் பார்க்கிற மாதிரி கனவு காண முடியாது. இப்போ உங்களோட மூளையில என்ன இருக்குதோ அது மட்டும்தான் கனவுகளா ப்ராசஸ் ஆகுமே தவிர வேற எந்த விஷயமும் ப்ராசஸ் ஆகாது. அதனால யாரும் கனவுல வர்றதில்லை, யாரும் கதையை சொல்றது இல்லை, இன்னொருத்தர் இருந்து வர்றதில்லை. இதெல்லாம் நம்மளோட கற்பனைகள், நம்மளோட திருப்திக்காக நாமளா ஒரு விஷயங்களை இதோட ஒரு தொடர்பு படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். மகிழ்ச்சி, நன்றி. நன்றி. அது எப்படியே இருக்கட்டும் சார், கவனமா இருங்க, பாம்பு எடிட் பண்ணிருங்க. இல்ல இன்னைக்கு நைட்டு யாருன்னா பாம்பு கனவு வந்ததுன்னா காலையில மெசேஜ் போடுங்க, விளையாட்டுக்கு போடக்கூடாது. சார் ரவி சார் வெளியே போறதுக்குள்ளார நான் கனவு சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் சொன்ன பிறகு சொல்லுங்க. போயிட்டு வந்துட்டாரு, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். லதா மேடம் பேசுறீங்களா? வாங்க சார். எனக்கு வந்து என்ன தெரியுமா, கனவு ஏதோ வேகா வரும், அது என்னன்னு காலம்பரையே ஞாபகம் இருக்காது, எனக்கே ஞாபகம் இருக்காது. சம்திங் வரும், எனக்கு ரொம்ப வராது, ரேரா வரும் தான், ஆனா அதுவும் எனக்கு ஞாபகமே இருக்காது. இப்ப இத்தனை பேர் சொல்லும் போது நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நமக்கு ஏதாவது ஞாபகம் வந்து சொல்லலான்ட்டு, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா லைட்டா வரும். எங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் எந்த நேரம் வரும் பாரு, அது மாதிரிலாம் எனக்கு வராது. ஓரளவு நல்ல டீப் ஸ்லீப்னாலவா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல,
பட் எனக்கு ஞாபகமே இருக்காது. இல்ல அதுதான் என்னோட இல்ல. பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து கனவுகள் வர்றதில்லாத காரணம் என்னன்னா அவங்க நல்ல தூக்கத்துல இருப்பாங்க. தூக்கத்துல இருக்கிற கனவுகள் நமக்கு எப்ப நினைவுல இருக்குன்னா நீங்க படுத்து 1 hour 2 hours உங்களுக்கு கனவுகள் வரும். அந்த கனவுகள் நினைவுல இருக்கும். விடியிறப்ப வந்து முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி கனவுகள் வரும். அந்த கனவுகள் ஞாபகத்துல இருக்கும். மற்ற இடைப்பட்ட காலத்துல இருக்கிற நேரத்துல வர கனவுகள் உங்களுக்கு எந்த விதத்திலயும் ஞாபகத்துல வராது. ஏன்னா அது நல்ல தூக்கத்துல இருப்பீங்க. பெரும்பாலும் லேடிஸ் கனவு வராதப்ப அவங்க படுத்த உடனே நல்லா தூங்கிடுவாங்க. நாள் முழுதும் அவங்க வேலை செஞ்சு ஒரு டென்ஷன் இஷ்யூல இருக்குதுனால அதுதான் நிறைய சொல்ல தூங்கிடுவாங்க. வந்தேன். பெரும்பாலும் நான் பலரை கேட்டிருக்கேன், பலர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். எனக்கு கனவே வராதுன்னு சொல்லுவாங்க. கனவு வராது இல்லை, எல்லாருக்குமே வரும். அந்த கனவுகள் உங்களால நினைவுகள்ல வராத இருக்கிறதுதான் அதான். காரணம். அதனால அது அதை ரொம்ப பத்தி கிளைமாக்ஸ் சார், நிறைய ஆன்டி கிளைமாக்ஸ் ஆயிடுது சார். கனவுகள் வரும் சார், ஏதோ ஒரு பயங்கரமா வரும். வர்றப்போ புடிச்சு பார்த்தா அது கனவுன்றப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு அமுதா மேடம் ஏதோ சொல்ல வந்தாங்க. சொல்ல வர்றாரு. சார், நான் நிறைய கனவு காணுவேன். கனவுகளோட தொடர்ச்சியா அடுத்த நாள் காணுவேன். எனக்கு தொடர் கனவுகள்லாம் வரும் சார். ரொம்ப வரும். கனவு கண்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமான கனவுகளா இருக்கும். புதிய புதிய செய்திகளா இருக்கும். சினிமா பாக்குறதெல்லாம் கனவு காணுவேன். புது புது சினிமா எல்லாம் நல்லா இருக்கும் சார் அது. அது அதனால எனக்கும் மேடம், எனக்கும் சீரியல் வருமா? ஒரு சிலருக்கு சீரியல் மாதிரி கனவு வருதுன்றத ரெக்கார்ட் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்களும் பதிவு ஆமா பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஆமா சீரியல் நிறைய பாப்பீங்க போல இருக்கு, அதனால. சார். சீரியலே பார்க்க மாட்டேன் சார். நான் டிராமாவே பார்க்க மாட்டேன் சார். சார் அவங்க தான் டிராமா ஏற்கனவே உள்ள ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு வெளில பண்ணிட்டாங்களா? போய் ஆமா. ஆமா, நான் டிராமா எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷங்கள், ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு சார் டிராமா பார்த்து. இலங்கையில என்ன கனவு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரத்தின வடிவேல் சார். வணக்கம் வணக்கம். கனவு கனவு பற்றிய எங்களோட ஜாக்லின் மேடத்தின் பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த எனக்கு அதில் பிடிச்ச விஷயம், அந்த கனவு என்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி மாறுபடுது. ஒவ்வொருத்தர பார்வையிலையும் கனவு என்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்றத அந்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. மற்றது கனவு என்ற விஷயத்தை பொறுத்த மட்டில் ஒரு லட்சியம், அதுதான் பொதுவாக நாங்கள் எல்லோருமே அதை பற்றி கனவுன்ற உடனே அதைத்தான் என்ன கனவு காண்றோம் என்றால் அந்த என்ன லட்சியத்தோட இருக்கிறீங்கன்றதுதான் அந்த முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது வந்து ஒரு தூக்கமாக இருக்க எங்களுக்கு தோன்றுகிற காட்சிகள், அந்த உணர்வுகள், மற்றது ஒரு நிகழ்ச்சி எழுந்த தொகுப்பு போலதான் அது எங்களுக்கு தெரியுது. அந்த கனவு காண்பதற்கு சரியான அறிவியல் காரணங்கள் இன்னும் சரியான முழுமையாக பூர்த்தி அடையவில்லை என்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்றாலும் அந்த நினைவுகளை மூளை ஒருங்கிணைச்சு செயல்முறைவின் அந்த ஒருங்கிணைக்கிறதுன்ற விளைவாக அது இருக்கலாம் என்று பொதுவாக ஒரு கருத்தும் இருக்கிறது. மறுபடியினால நினைவுகளை இந்த மூளை ஒருங்கிணைச்சு செயல்முறையின் விளைவாக வர இருக்கக்கூடும் என்று நாங்கள் கருதும் பொழுது சில கனவுகள் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்குது, சில கனவுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதே சமயம் வேறு சில கனவுகள் பிரச்சனைகள் வருவதை குறிக்கவும் கூடும். அப்போ அதனுடையனால இந்த கனவு என்பது ஒரு எதிர்காலத்தை பற்றிய குறிப்புகள் என்று சொல்லலாம். அல்லாட்ட சில கனவுகள் நிறைவேறும் என்றும் நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த கனவு நல்ல இன்றைக்கு பொருத்தமான இன்றைக்கு நான் ராத்திரி ஒரு கனவு கண்டேன். ஆனா எனக்கு நான் கனவு காண்றதுக்கும் என்னுடைய நினைவுகள் இதுக்குமே எதுவிதமான சம்பந்தமும் எந்த காலமும் இருந்ததில்லை. என்னுடைய அப்பா இறந்து போயிட்டார் இப்போ 20 வருஷத்துக்கு மேல. அவரை பற்றி ஒரு நாளும் கனவு காணவில்லை. என்னுடைய இறந்த உறவுகள் அல்லது இறந்த நண்பர்கள் எவர்களையுமே நான் கனவுல காண்பதே இல்லை. மற்றது அந்த ஒரு 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 ஆசை, ஒரு அச்சம், ஒரு ஆள் மனதில் பதிஞ்சிருக்கிறதான் பிறகுண்டு கனவாக மாறுது என்று சொல்லி சில பேர் சொல்லி அதுல எவ்வளவு உண்மை இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனா நான் இந்த ராவு கனவு கண்டது ஒரு அழகான வர்ணமயமான ஒரு கனவு. ஆனால் நான் அது சவுதியில நான் ஒரு இடத்துக்கு போறது மாதிரியும் அந்த ஒரு பில்டிங்குக்குள்ள நுழைகிற மாதிரியும்
அந்த பில்டிங்குக்குள்ள நுழைகிறதுக்கான வாசல் வந்து ஏதோ பெரிய அந்த அந்த என்ன அந்த என்ன அந்த என்ன அந்த அலிபாபாவும் 40 ரூபாயும் சொல்ல அந்த அந்த மந்திர வேண்ட உச்சரிச்ச உடனே திறக்கிற கதவு மாதிரி அது பெரிய ஒரு அப்படி ஒரு கதவு ஒன்று திறந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தால் எல்லாம் ஒரே மணலாக கிடக்கு. அந்த தெரியுதானே சவுதியில எல்லாம் மண் தானே. அப்ப அந்த மண் அப்படி பள்ளமாக போகுது. அப்ப நான் அதுக்குள்ள இறங்கிட்டேன். இறங்கினால் பேருந்து ஏறுறதுக்கு எனக்கு வழி தெரிய இல்லை. ஏனெண்டா இறங்குறதுக்கு படி இருக்கு, ஆனா ஏறுறதுக்குன்னு முயற்சி கேட்க அந்த கதவு மூடுபட்டு போச்சு. நான் கத்துறேன், ஆனால் சத்தம் எதற்குமே கேட்க இல்லை, கேட்கறதுக்கான வாய்ப்புமே இல்லை. இரண்டாவது அடைபட்டு போச்சு. அப்ப ஏதோ பேருந்து பார்த்தா நான் வெளியில வந்துட்ட மாதிரியும் இருந்து, ஆனா பேருந்து அடுத்து அதன் தொடர்ச்சியாக பேருந்து நான் இப்படி நடந்து கொண்டு போக அந்த அதுக்குள்ளால நடக்க ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்றுக்கான ஆயத்தம் அந்த 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 பள்ளமான அந்த மணலுக்குள்ள நடக்கிறதுக்கான ஆயத்தங்கள் நடக்குது போல பெரிய டெக்கரேஷன்கள் எல்லாம் செய்து இருக்குது. என்ன தொடர்பு என்ன இது ஒன்றுமே எனக்கு புரியல. சரி, ஏதோ பரவாயில்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கலர்ஃபுல்லான கனவு. ஆனபடினால அந்த கனவுக்கும் உண்மையாக நடக்க சில பேர் சொல்றார்கள், விடிய கால மேல காண்ற கனவு பலிக்கும் அது என்று சொல்லி சொல்றாரு. இன்னொரு நாங்கள் அதுல நம்பிக்கை, நான் இந்த இள வயசுல கொஞ்சம் நம்பினா 6வது இறக்குறது மாதிரி கனவு கண்டால், ஒரு செத்த வீடு மாதிரி கனவு கண்டால் அது ஏதோ நன்மையில முடியும் என்று சொல்றது. நல்ல மாதிரி கல்யாண வீட்டு கனவு எதுவும் கண்டால் அதை ஏதோ கெட்டது நடக்க போகுது என்ற ஒரு நம்பிக்கை அந்த நாளில் அது நானுமே உண்மையில நம்பினேன். ஆனபடினால கனவு என்றது ஒரு ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் அந்த கனவு என்றதை நாங்கள் வெறும் இரவில் காண்ற கனவாகத்தான் எடுக்கிறதா இல்லாட்டா நாங்கள் அடைய இருக்கிற லட்சியத்தை அடையிறதுக்காண்டி அந்த அந்த ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறத கனவு என்று சொல்றதா என்று 2 விதத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த லட்சிய கனவு தான் உண்மையான கனவு. அதைத்தான் நாங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று பாரதியார் அதை சொல்லி காட்டுறார். ஆனபடினால் அந்த அவற்றை சொல்லிலே இருந்துதான் வந்தது. மற்றது நீங்க சொன்ன அந்த எப்ரஹாம் இல்லை மார்ட்டின் லூதர் கிங் ஐ ஹாவ் எ ட்ரீம், அது அருமையான வசந்தி மேடம் அது அழகா சொன்னோம். அந்த ஸ்பீச்சை ஒவ்வொருத்தரும் கேட்கும், அது ஆங்கிலத்திலேயே கேட்டால் தான் அதோட அழகு தெரியும். அதை டெலிவர் பண்ற விதம் அதில் அருமையான ஸ்பீச். நான் பல தடவை அந்த அந்த கனவை அவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்டிருக்கிறேன். மொத்தத்தில் ரொம்ப நல்ல ஸ்பீச், நல்ல கருத்துக்கள். அதை ஒரு புத்தகத்தை வாசிச்ச மாதிரி இல்லைன்னா புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை சொன்ன மாதிரி இருக்க இல்லை. அது ஜக்குலின் மேடம் தானாகவே யோசிச்சு சொன்னது போல இருந்துச்சு. மிக ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற பின்னூட்டங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் சிவகுமார் சார் இந்த 2வது பாட் நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருந்துட்டு 2வது பாட் வீடியோ போட்டுட்டாரா இல்லை தானே? முடிஞ்சதா? சரி, பார்த்து கொள்ளுவோம் அந்த முடிவு. என்னண்டா இந்த பாம்பு வரைக்கும் நான் நேற்று சொல்லணும்னு யோசிச்சேன்னா அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிட்டுது. என்னுடைய தந்தை இருக்கிறார், அவர் மிகவும் ஒரு இந்த ஒன்றையும் வெரி சாஃப்டான ஆள். இந்த பாம்பு வீட்டுக்கு அந்த நாளையில அடிக்கடி வரும், சார பாம்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அது கடிக்காதுன்னு சொல்றது. அந்த எலி பிடிக்கிறதுக்காண்டி வார பாம்பு அந்த மோட்டுகளாலே அப்படி போவார். அது வெளியில வந்துட்டேன்னா மண்ணெண்ணெயை ஊத்தினால் அது பாம்பு அது அந்த வாசத்துக்கு ஓடிடும். அந்த எங்களுடைய தந்தையார் அந்த பாம்பை அடிக்கவே மாட்டார். அது அடிக்கவே மாட்டார். அது பிடிச்ச அம்மா சத்தம் போடுவோம், அடிங்கப்பான்னு அவரை அடிக்கவே மாட்டார். மெதுவா தட்டி வெளியில எங்கேண்டாலும் கலைச்சு விடுவார். அவ்வளவு அந்த அந்த சுகுமார் சார் அந்த பாம்பை எப்படி கையாண்டாரோன்றது எனக்கு நினைக்கவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. பார்ப்போம், அதை நான் பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி, அழகான ஒரு கலந்துரையாடல். ஜக்குலின் மேடத்துக்கு மீண்டும் நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார். ஒரு தெளிவு வேணும் நமக்கு. கனவுன்றது ஒரு வார்த்தை, இருபொருள் இருக்கு. ஒண்ணு கனவு இரவுல வர்றதுக்கு பேரும் கனவுதான். நம்ம லட்சியத்தை நோக்கி செதுக்கப்படுற விஷயங்களும் கனவுதான்.
2 பொருள் தானே தவிர மற்றபடி எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். அதை நாம எதுக்கு பொருள்படுத்தோன்றது எந்த சொல்ல பொறுத்து இருக்குது. அது மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாமே தவிர குழப்பமே வேண்டாம். இரவுல காண்றதுக்கு கனவுன்னு தான் பேரு. நம்ம கனவு காண்றது நம்ம என்ன செய்ய போறோன்றத திட்டமிடுறதும் ஒரு கனவு தான். அதுவும் இது மாதிரி கனவுலாம் இருக்குது. நான் வந்து பெரிய ஆளா வரணும், நான் இது வாங்கணும் அது வாங்கணுன்றதெல்லாம் அது ஒரு கனவு தான். அது ரெண்டுத்துக்குமே பேர் தமிழ்ல கனவுன்னு வச்சிருக்காங்க. அதான் அதுக்கு எதனா விளக்கம் இருக்கா அமுதா மேடம்? சார் நான் என்னோட கனவெல்லாம் அமுதம்மாட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் சார் ஸ்கூல்ல. பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஆடியோ மெசேஜ் போடுங்க, எல்லாரும் பார்த்துருவாங்க, கேட்டுருவாங்க. நிறைய இருந்தா எதனா நீங்க அதுதான் முதல்ல கேட்டேன் நான் உங்களை. ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது முடிச்ச உடனே கேட்டேன் சார். அது வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்லலன்னா சொல்றேன் சார். இவ்வளவு பேர் இருக்கோம், அப்புறம் யாருக்கு சொல்றது? பேர் உட்கார்ந்து இருக்கோம், யார்கிட்டையும் சொல்ல மேடம். அவங்க தனியா ரெக்கார்ட் ஆகுது. அதனாலதான் கனவை நான் வந்து சொல்லல சார். நீங்க யார்கிட்டயும் சொல்லிருவீங்கன்னு அந்த கனவை சொல்லல நானு. சரி, இப்ப சொல்ல பரவாயில்ல, சொல்ல மாட்டாரு. இங்க சொல்றதுக்கு சொல்லவே மாட்டாரு. நீ சொல்லு சார பேச விடுங்க. கனவு விடுபட்டு வரோம்னு சொன்னேன்ல சார் உங்ககிட்ட. ஆனா கனவு என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அந்த கனவு என்ன அப்படின்னா, நான் நிறைய நேரம் பாக்குற கனவு என்ன அப்படின்னா, என் கனவுல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கனவுல வருவாங்க. ஆனா எதிர்த்தாப்புல வேற ஒருத்தங்க இருப்பாங்க. நான் உடனே ஓடி போவேன் சார், அதுக்குள்ள முழிச்சிருவேன் சார். இது ஒண்ணு எல்லாருக்கும் வர்றதுதானே, அதை பத்தி எல்லாருக்கும் ஒண்ணும் வராது. ஏன் சார் எப்படி வரும் எல்லாருக்கும்? அது இது நல்லா இருக்கே கதை. எல்லாருக்கும் வருதா? பலர் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க, பலருக்கு வராது, அது வேற விஷயம். எல்லாருக்கும் வராதுன்னா வரக்கூடியதுதான் வரும். நான் சொல்லல, வரும். இந்த கனவை ஒரு முறை அமுதா மட்டும் கூட சொல்லிருக்கேன். ஏப்ல இதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. அது ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு விஷயமே கிடையாது. இது இயல்பாவே எல்லாருக்குமே மாற்றி மாற்றி வர விஷயங்கள். பல உருவங்கள் தெரியும். அதுல ஒரு நேரத்துல கனவு மாறி இருப்பாங்க, ஒரு நேரத்துல ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. இது வந்து அது ஒரு தவறுதலும் கிடையாது, நினைவுல இருக்கிற விஷயங்கள் தான். இது நிறைய அந்த மாதிரி பார்த்தா நிறைய செய்திகள் இருக்குது. கனவுல சொல்ல முடியாத கனவுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். இயற்கை பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கனவுகள் ஒரு மாதிரி வரும். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் பயாலஜிக்கல் ப்ராசஸ்னா நமக்கு யூரின் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க எங்கேயோ யூரின் போற மாதிரி ஒரு கனவு வந்துட்டே இருக்கும், தேடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பிரெயின் ப்ராசஸ் தான். இதெல்லாமே இது உடம்புல நடக்கிற பல மாறுதல்களுக்கு பொறுத்து அந்த நேரத்துல நீங்க போய் ஆகணும்ன்றது சிம்டம் சொல்லுமா, அங்க கனவுகளா ஏதோ சம்திங் ப்ராசஸ் ஆகும். நம்ம வந்து அது வந்து உடல் நடக்கிறதுனால வர விஷயங்கள் தானே, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதனால நீங்க அதெல்லாம் பெரிய இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், பூங்கொடி வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் பெரிய போஸ்ட்ல இருக்காரு. அவருக்கு முதல்ல வேலை தான் முக்கியம், அப்புறம் தான் பூங்கொடி. அதனால அது வந்து அந்த நினைப்புலயே இருந்திருக்கும். அவர் அந்த வேலை நினைப்புலயே இருந்திருப்பாரு. அதுதான் சார் கனவு இப்படி இருந்திருக்கும். அவர் அந்த வேலை மாத்திரம்தான் அவருக்கு முக்கியம். அதுக்கு இரவு பகல் நேரம் காலம் ஒண்ணும் கிடையாது. முழுக்க முழுக்க வேலை சொல்லியிருக்காங்க. அதனால இது என்ன நினைச்சுக்குது, நம்மளுக்கிட்ட அவ்வளவு அக்கறை காட்டலைன்னா ஒரு வேலை கிட்ட காட்டுறாரு. வேலை ஒரு பொண்ணா வந்து உட்கார்ந்து இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது சார். சார் இன்னொரு டவுட் சார், எனக்கு வந்து என்னோட 9th ஸ்டாண்டர்ட் என் கூட படிச்ச என்னோட ஃப்ரெண்டு வந்து கனவுல வந்தா 2 நாளையில எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருது சார். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க சம்பந்தமே இல்லையா சார்? அது நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அது நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தொடர்பு ஆயிடுச்சு, நீங்க அது மாதிரி தொடர்பு எடுத்துக்கிறீங்க. அப்பப்போ அது கரெக்டா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து இது வந்து இந்த மாதிரி பலருக்கு பல கோணங்கள்ல நடக்கும். ஆனா வந்து அது நம்ம தொடர்பு படுத்திக்கிறது தான். வேற யாராச்சும் பேசுறீங்களா? மற்ற பேசாதவர்கள் யாரும் இருக்கீங்க? கல்யாணி மேடம் எல்லாம் பேசிட்டாங்க. இல்ல, கல்யாணி இன்னும் பேசல. கல்யாணி கொஞ்சோண்டு தான் பேசுனாங்க. இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. சும்மா பேசுனது கிடையாது. ரவி சார், ஏன் சார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ரவி சார்? மழை வந்துச்சு அதனால போல. அதுதான் நான் இங்க சிவனை பார்த்தவ இங்க உட்கார்ந்து இருக்கேன். நீங்க எங்க சார் கோயில தேடிட்டு ஓடுறீங்க?
உங்களை பார்த்தாலே சிவனை பார்த்த மாதிரிதான். ஆமா சார், ஆமா சார். எனக்கு சின்ன வயசு ஒரு கனவு சார். சொல்லுங்க சார். எனக்கு சின்ன வயசுல நயகராவை பார்க்கணும்னு ஒரு கனவு. அது ரொம்ப நீண்ட நாள் இது எனக்கு இருந்தது. ஒரு அது வித்தியாசம் சக்கரபாணி சார், ஒரே நிமிஷம். கனவுக்கும் ஆசைக்கும் என்ன சார் வித்தியாசம் சக்கரபாணி சார்? ஆசைதான் கனவா வருது. இல்ல அப்படி சொல்ல இல்ல இல்ல முடியாது. அதாவது என்னன்னா முதல்ல வந்து கல்யாணி மேடம் கேட்டது நியாயமான கேள்வி. நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சு பண்ற ஆசைகளை ஏன் நம்ம அதை சொல்றீங்களா இல்ல இரவுல வந்த கனவுல சொல்றீங்களா? அது இல்ல தெரியல. இல்ல 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 பார்க்கணும்னு நினைச்சு விரும்புனது இவங்க சொல்ற மாதிரி ஆசை. விரும்புது அந்த அவ்வளவுதான். அது ஆசை வந்து வந்துட்டு அது அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நயகராவை நம்ம பார்த்துடணும், எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு சிரபுஜி அண்ட் நயகரா 2 பேர்ல எனக்கு ஒரு இது இருந்தது. அது இப்ப ஆறுமுகம் சார் சொன்ன மாதிரி எனக்கு எதிர்பாராத விதமா நான் அங்க போவேன்னு நினைக்கல, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கல. அங்க போயிட்டு என் மருமகன் சொன்னாரு, நயகரா தானே மாமா நாளைக்கு நான் கூட்டு போறேன், கார்லயே கூட்டு போனாரு. எனக்கு ஆச்சரியம், என்னப்பா அது அமெரிக்காவில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்ன இல்ல மாமா அமெரிக்காவிலே இருக்குது, நம்ம இடத்துல இருந்து பார்க்கலாம், நம்ம இடம் தான் சூப்பரா இருக்க வாங்கன்னு கூட்டிட்டு போனார். அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு பிரமிப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நாள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்த போட்டோ கிட்ட எல்லாத்தையும் வச்சு கனவு தேசம் கனடா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அது என்னுடைய நண்பர்கள்லாம் ரொம்ப விரும்பி படிச்சாங்க. அதுக்கு பேரை நான் வச்சது கனவு தேசம் கனடா. அது என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஆசை அல்லது அந்த மாதிரி கனவு. பலருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கும் சார், நடந்திருக்கும். நான் என் பையன் பெரிய பையன் ஸ்வீடன் போறதுக்கு பிளான் பண்றப்ப அவன் சொன்னான் நான் போனா ஸ்வீடன் போவேன் இல்லைன்னா வேற எங்கன்னா போவேன். அப்பயே நான் கற்பனை பண்ணிட்டேன் நான் ஒரு நாள் ஸ்வீடன்ல இருப்பேன்ட்டு. அப்பயே நான் கற்பனையே பண்ணிட்டேன் நான் ஸ்வீடன்ல ஒரு நாள் இருப்பேன்ட்டு. போயிட்டு வந்துட்டோம். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது அது வந்து இயல்பு. நம்ம இரவுல கண்ட கனவுகளை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி கனவு சொல்லும் போது கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியுது, ஈஸி ஆயிடும். தெளிவான நான் ஒண்ணும் இல்லை, நான் வந்து ஆசைப்பட்டதை சொல்றேன், அது நான் இந்த மாதிரி கற்பனை கனவு பண்றதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மூட்ல இருந்து இந்த மூடுக்கு வந்துரும். நம்ம அந்த மோட்ல இருக்கிறோம் இல்லையா, நைட்டு கனவு கண்டது அந்த கற்பனை, இது வந்து பாம்பு வருது, இன்னைக்கு நைட்டு பாம்பு வர போதா, இல்ல ஏதோ ஒரு மோட்ல அந்த கற்பனையிலேயே இருக்கிறோம். அந்த மோட்ல இருந்து இந்த மோட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்சை போடணும். கல்யாணிய கனவு சொல்ல சொல்லுங்க சார். என்ன மேடம்? கல்யாணிய கனவு சொல்ல சொல்லுங்க சார். ஒரே நிமிஷமா வந்துடுறேன். சொல்லியாச்சு அவங்க. நீங்க சார், வந்து நான் மாமா ஒண்ணு இந்த கனவுக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஆசைங்கிறது நம்ம எது ஆசைப்படுறோமோ அது, கனவுங்கிறது எது வேணாலும் வரலாம். நம்ம ஆசைப்பட்டதும் வரலாம், நம்ம வெறுக்கிறதும் வரலாம், புதுசா ஏதோ ஒண்ணு பார்த்தது சம்பந்தப்பட்டதும் வரலாம். சோ புதுசாவா ஆசைங்கிறது கனவுக்குள்ள இருக்கு. நீங்க ஒழுங்கா சொல்லுங்க, புதுசாவா புதுசாவா? சார் சைனீஸ்ல பேசுறாங்க சார் அவங்க. ஒரு வாரம் போய் சைனா பாஷெல்லாம் கத்துக்க அளவுக்கு அவங்க இப்பதான் புருஷனை பத்தி பேசினாங்க. நீங்க புதுசா சொல்றீங்களா புருஷா சொல்றீங்களான்னு தெரியல எங்களுக்கு சார். புதுசா நியூ ஆமா. முடிச்சுக்கலாமா? ரைட் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நல்ல ஒரு கனவுகள் பத்தி பேசுனீங்க. உங்க கனவுகள் விட்டு விட்டா வர கனவுகளையும் சொன்னீங்க நீங்க, அதுவும் மகிழ்ச்சி சார். அவங்க எங்க சொன்னாங்க, நம்ம வர வச்சோம். எல்லாத்த கனவும் பயப்பட ஒண்ணு நல்வாழ்த்துக்கள். பாருங்க சார், யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஊரு பூரா சொல்லியாச்சு. ஸ்டீபன் சார் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல, இந்த வடிவேல் ஜோக்க விட மோசமா இருக்கு. யாருக்கும் சொல்ல மாட்டார், யூடியூப்ல போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இதை விட ரத்னவடிவேல் சார் சொல்றாங்க அந்த கனவு மெய்ப்பட வேண்டுமா. நீ கவலைப்படாதம்மா, உன் கனவை நான் காப்பாத்திட்டேம்மா, நீ கவலைப்படாதம்மா. தேங்க்யூ. அவங்க காப்பாத்திட்டாங்க. நான் கண்ட கனவை ஒன்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது கத்திப்பாராட்டு கோயம்பேடு ஜங்ஷன் அப்படியே ஓவர், அப்படியே கழுத பார்வையில் பாக்குறேன். ஒரு வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல எழுதி அனுப்புறாங்க. போடுங்க குரூப்ல போடுங்க. மகிழ்ச்சி. ஒரு நல்ல தாக்கு
ஜாக்லின், நீங்க ஒரு அருமையான டாக் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா வந்து நம்ம இறையன்பு சார் சொன்ன விஷயங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க கல்யாணி மேடம். அதை இன்னொரு நாளைக்கு பேசுங்க, அதையே எடுத்து பேசுங்க. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் புத்தகம் கையில வச்சிருக்காங்கன்றது நினைவுல வச்சுட்டு பேசுங்க. அதனால வந்து எதனா விட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அல்ல அப்படி இல்ல. இது வந்து எனக்கு கொடுத்தது வந்து இவங்க யாரு? அமுதாவா? புண்ணியமூர்த்தி. ரைட் ரைட். அமுதா அம்மா கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கே ஞாபகம் இல்ல, முழிக்கிறாங்க. அது எனக்கு எப்ப கொடுத்தாங்கன்னு எனக்கும் ஞாபகம் இல்ல. பட் அவங்க பேர் எழுதி கொண்டுட்டு வந்தாங்க. இதுல வந்து ஆக்சுவலா அந்த இது நீங்க வந்து ஃபுல்லா சொல்லி இருக்கணும் ஜாக்லின். அது ரொம்ப நல்லா இருக்கு அவருடைய இது. அது கண்டிப்பா அது எடுத்து ஒரு 2 லைன்ஸ்ல நீங்க ரொம்ப ஃபுல்லா எல்லாம் படிக்க வேண்டாம். நீங்க அதை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 2 லைன்ல சொன்னீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலா கொஞ்சம் தனியா போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எழுதிருந்தேன்னா அதை 2 லைன் எழுதிட்டு வந்திருப்பேன். எல்லாத்தையும் உட்காந்து கதை கேட்டுட்டே இருந்ததுல எழுது. கண்டினியூஷன் நீங்க தான் பேசுங்களேன். எத்தனை பக்கம் இருக்குது அது? சார் 23 பேஜஸ் சார். இல்ல இல்ல, அந்த அவரோட கனவு மட்டும் சார். அது வந்து அவரோட கனவுகள் வந்து எத்தனை பக்கம்ங்கிறத விட ஒரு பேராகிராஃப்ல இருந்து I can condense that into 2 lines. ஓகேங்களா? I should read it and condense it into 2 lines. சரி, குரூப்ல போடுங்க. 10 minutes. ஓகே குரூப்ல போடுங்க. வாய்ஸ் மெயில்ல கொடுத்துருங்க. இல்ல நாளைக்கு அவங்கள அதை படிச்சு எது சொல்லிடலாம், பேச சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். கல்யாணி நீங்க நாளைக்கு பேசுங்க. நானா? நான் நாளைக்கு வெளிய போறேனே. நாளானிக்கு வேணா பேசுறேன். நாளானிக்கு தெரியல. தீபாவளிக்கு பலகாரம் சுடணும் நம்ம நாளானிக்கு. அதானே சார். நீங்க கொடுக்கலையா எனக்கு தீபாவளி பலகாரம்? ரவி சார் நீங்க கொண்டு வருவீங்க, நான் ஒண்ணுமே பண்ணாத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல, எங்களுக்கு அடுத்த வருஷம் தான் தீபாவளி. இது ரொம்ப இருக்கு. முடிச்சுக்கலாமா? கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.